ஹலோ எவ்ரிவன். ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் ஒரு ஈஸி டு மெஷின் எப்படி கிரியேட் பண்ணுறது, விபிசினா என்ன, நம்ம S3 பக்கெட்ஸ் ஐஏஎம்ன்ற ஏடபிள்யூஎஸோட சர்வீஸ்லாம் நம்ம லேர்ன் பண்ணியிருப்போம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்குறதும் ஒரு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட்டான சர்வீஸ் விச் இஸ் லோட் பேலன்சிங் அண்ட் ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்னா என்னன்னு நம்ம ஏடபிள்யூஎஸை தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இப்போது லோட் பேலன்சர்லேயே நிறைய டைப்ஸ் ஆஃப் லோட் பேலன்சர்ஸ் இருக்குங்க. லைக் அப்ளிகேஷன், நெட்வொர்க், கிளாசிக், கேட்வே லோட் பேலன்சர்னு ஒவ்வொரு லோட் பேலன்சருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், அவங்க எங்கே எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்றதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதை ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணுவோம். அதே மாதிரியே எனக்கு ஏதாவது ஒரு ஈஸி டு மெஷின் கிராஷ் ஆனாலோ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இன்னொரு ஒரு ஈஸி டு கிரியேட் ஆகணும். அண்ட் எனக்கு நிறைய யூசர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுறாங்க. அந்த டைமில் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக நியூ ஈஸி டு மெஷின் கிரியேட் ஆகணும். மிட் நைட்டில் யாருமே யூஸ் பண்ணாத போது ஈஸி டு மெஷின்ஸ்லாம் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக கம்மியாயிடணும். அப்போ ஹாரிசான்டலாக எனக்கு நியூ சர்வர்ஸ்லாம் கிரியேட் ஆகணும். அப்போ அதுக்கு ஆட்டோ ஸ்கேலிங் அப்படின்ற சர்வீஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆட்டோ ஸ்கேலிங்கும் நமக்கு லோட் பேலன்ஸரும் ஆல்மோஸ்ட் டுகெதர் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ அவங்களோட ஃபவுண்டேஷன் டாபிக்ஸ், அவங்க எப்படி ஒர்க் ஆகுறாங்க, அவங்க எங்கே யூஸ் ஆகுறாங்கன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ யூ ஆர் லேர்னிங் ஃப்ரம் மித்ரன் அண்ட் யூ ஆர் வாட்சிங் லேர்ன் வித் மித்ரன் சேனல். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம லோட் பேலன்சர்னால் என்னன்னு நம்ம கற்றுக்கிட்டு அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஆட்டோ ஸ்கேலிங் பற்றி நம்ம பார்ப்போங்க. ஸோ முதல்ல வி ஆர் கோயிங் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் த டேர்ம் லோட் பேலன்சிங். அந்த வார்த்தையில் என்ன இருக்குன்னா, நம்ம ஒரு ஒர்க்கை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி தான். ஸோ நம்ம லோடு பேலன்ஸ் பண்ணி நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ லோட் பேலன்ஸில் நிறைய டைப்ஸ்லாம் இருக்குது. பட் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம், ஒரு எக்ஸாம்பிளுக்கு லெட் மீ யூஸ் பெயிண்ட். ஸோ நான் பெயிண்ட்டில் என்ன பண்ணுறேன், லெட் மீ டீச் யூ ஹவு லோட் பேலன்சிங் ஒர்க்ஸ் அண்ட் எதுக்காகன்னு. இப்போ முதல்ல நம்ம ஃபவுண்டேஷன் என்ன பண்ணுவோம்னா, நம்மக்கிட்ட ஒரே ஒரு EC2 சர்வர் இருக்குங்க. இப்போ இந்த EC2 சர்வருக்குன்னு கண்டிப்பாக ஒரு ஹார்ட்வேர் கேப்பபிலிட்டிஸ்லாம் இருக்கும். மீனிங் நீங்கள் இவ்வளோ ரேமு, இவ்வளோ CPU அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, அந்த EC2வில் ஒரு கான்ஃபிகரேஷன் வச்சு நீங்கள் கிரியேட் பண்ணியிருப்பீங்க. அப்போது ஒன்னொன்றுத்துக்கும் ஒரு அப்பர் லிமிட் அப்படின்னு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 50,000க்கு ஒரு லேப்டாப் வாங்குறீங்கன்னா, அதில் இந்தந்த சாஃப்ட்வேர் தான் நல்லா ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. 1,00,000க்கு லேப்டாப் வாங்கும்போது நீங்கள் கேமு, வீடியோ எடிட்டிங்லாம் பண்ணலாம். ஆனால் இதுவே கொஞ்சம் அட்வான்ஸ்டாக மெஷின் லேர்னிங் மாடல்லாம் ட்ரெயின் பண்ணணும்னா அப்போ லேப்டாப் பத்தாது. இன்னும் கொஞ்சம் ஹை-எண்டாக டெஸ்க்டாப்பு, இன்னும் சூப்பர் கான்ஃபிகரேஷன் ஒரு 2-3 லேக்ஸில் கம்ப்யூட்டர் வாங்குங்க. அப்போது ஒவ்வொரு டிவைஸுக்குமே ஒரு லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இருக்கும். அப்போது இந்த EC2 மெஷின் நீங்கள் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கீங்க. இது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு T2.large இந்த கான்ஃபிகரேஷனில் இருக்குங்க. ஸோ T2.largeன்ற இன்ஸ்டன்ஸ் டைப்பில் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா சூஸ் பண்ணியிருக்கீங்க. இப்போ இந்த T2 large சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஒரு ஜஸ்ட் ஒரு ரேண்டமாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், அட் அ டைம் 10,000 யூசர்ஸை நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம். அப்படின்னா என்னோடய வெப்சைட்டு நான் இந்த T2 largeன்ற ஒரு EC2 மெஷின்குள்ளே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா HTTPDன்ற ஒரு சாஃப்ட்வேர் நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அந்த HTTPDன்ற சாஃப்ட்வேர் என்ன பண்ணுன்னா எனக்கு ஒரு வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ணுது. ஸோ இப்போ எனக்கு இந்த வெப்சைட் ஹோஸ்ட் பண்ணுற சாஃப்ட்வேர் அட் அ டைம் என்னோடய மெஷினால் 10,000 யூசர்ஸை ஹேண்டில் பண்ணாலும் கூடிய நான் ஒரே ஒரு சர்வர் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேங்க. இப்போ ஒரு வேளை 10,001, 10,002 இல்லை 15,000 யூசர்ஸ் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த ஒரே ஒரு சர்வர்னால் இதை ஹேண்டில் பண்ண முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு மல்டிபிள் சர்வர்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம க்ரியேட் பண்ணுவோம். அப்போ நான் ஒரே ஒரு EC2 மெஷினுக்கு பதில் நான் இங்கே என்ன பண்ண போகிறேன், இப்போ நான் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 or 3 EC2 மெஷின்ஸ் நான் என்ன பண்ண போகிறேன்னா நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ தட் எனக்கு ரெக்வஸ்ட்டே வந்தாலுமே என்னால் என்ன பண்ண முடியும்னா அதை ஹேண்டில் பண்ண முடியும். அப்போ நான் என்ன பண்ணிடுறேன், ஒரு 2-3 EC2 மெஷின்ஸை நான் எடுத்து க்ரியேட் பண்ணி வச்சிடுறேன். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெட் மீ கீப் இட் ஓவர் ஹியர். ஸோ இப்போது எனக்கு என்ன வேணும்னா, இந்த 3 EC2 மெஷின்ஸுக்குமே நான் என்னோட லோடை டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். அப்போ இதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ண போகிறது லோட் பேலன்சர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு புது சர்வீஸை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த லோட் பேலன்சரோட ஜாபே என்னென்னா, எனக்கு இன்கமிங் ரெக்வஸ்ட்டை, ஸோ எனக்கு லோட் பேலன்ஸ் பண்ணி BALANCR எனக்கு இன்கமிங் ரெக்வஸ்ட்டில் லோட் பேலன்ஸ் பண்ணி எனக்கு இந்த சர்வருக்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போதுங்க. அப்போ அட் அ டைமில் எனக்கு 10,000 ரெக்வஸ்ட்னா வருதுன்னா 3,000 ஒரு சர்வருக்கு போ, 3,000 இன்னொரு சர்வருக்கு போ, ஒரு 4,000 இந்த சர்வருக்கு போ. அப்போ நம்ம மல்டிபிள் சர்வர்ஸ் நம்ம வச்சுக்க போகிறோம். இந்த மல்டிபிள் சர்வர்ஸுக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம லோடை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி சென்ட் பண்ண போகிறோம். அப்போ அதுதான் இந்த லோட் பேலன்ஸரோட வேலையே. எதனால் நம்ம மல்டிபிள் சர்வர் வச்சுக்கிறோன்னா, தெர் ஆர் மெனி அட்வான்டேஜஸ். ஒன்று, ஹை அவைலபிலிட்டி அப்படின்னு ஒரு டேர்ம் சொல்லுவாங்க.
என்னன்னா, இப்ப நீங்க உங்களோட ப்ராஜெக்ட்ல ஒரே ஒரு EC2 சர்வர் தான் கிரியேட் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அந்த EC2 சர்வர போயிட்டு நான் டெர்மினேட் பண்ணிட்டேனாலோ, இல்ல அத போயிட்டு நான் ஸ்டாப் பண்ணிட்டேனாலோ, அந்த EC2க்குள்ள மட்டும் தான் என்னோட Apache இந்த HTTPDன்ற சாஃப்ட்வேர் இருக்கு. அப்ப அத நான் டிஸ்ட்ராய் பண்ணிட்டேன்னா, எனக்கு என்னோட வெப்சைட் இப்ப ஒர்க் ஆகாது. ஆனா, இப்ப நான் லோட் பேலன்ஸர் நான் கொண்டு வரனால, ஒரு சர்வர் எனக்கு கிராஷ் ஆனாலுமே, எனக்கு மீதி இன்னும் 2 சர்வர் இன்னும் ஓடிட்டு தான் இருக்கு. அதுக்குள்ள என்னோட வெப்சைட் ரன் ஆயிட்டு தான் இருக்கு. அப்ப லோட் பேலன்சர் என்ன பண்ணும்னா, இந்த சர்வருக்கு ரெக்வெஸ்ட்ட ஸ்டாப் பண்ணிரும். ரிமைனிங் சர்வர்ஸ்க்கு ரெக்வெஸ்ட்ட ரவுட் பண்ணிவிடும். அப்ப இது எல்லாத்தையுமே நம்மளுக்கு லோட் பேலன்சர் கான்ஃபிகர் பண்ணும்போதே ஹெல்த் செக்லேருந்து எல்லாமே நம்ம செட் பண்ணுவோம். அப்போ சிம்பிளா சொல்லணும்னா, லோட் பேலன்சர்ன்ற கான்செப்ட்டே என்ன அப்டின்னா, இட் இஸ் யூஸ்ட் டூ டிஸ்ட்ரிபியூட் த இன்கமிங் டிராஃபிக். ஏன்னா, அட் அ டைம்ல எவ்வளோ டிராஃபிக் வரும்னு நம்மளுக்கு ஐடியா இல்ல. ஸோ, நம்மளுக்கு 1000 யூசர்ஸ் வரலாம், 2000 வரலாம், 50,000 யூசர்ஸ் கூட வரலாம். அப்ப எவ்வளோ வந்தாலும் ஈவனா எனக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி விட்டுரு. அந்த ஈவன்ன்றக்குமே நம்மளுக்கு ஒரு டெர்ம்ஸ்லாம் இருக்குங்க. என்ன அல்காரிதம்ல நம்மளுக்கு இந்த டிராஃபிக்க டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு. நம்ம நெறைய விஷயங்கள் நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம லேர்ன் பண்ண போறோம். விச் இஸ் நம்ம அ இப்போ ஒரு நியூ சர்வீஸ்னாலே புது புது வார்த்தைகள்லாம் நெறையா வரும். இப்போ அந்த ஒவ்வொரு டெர்முக்கும் என்னென்ன அல்காரிதம்ஸ் இருக்கு, என்னென்ன அ லோட் பேலன்சர் டைப்ஸ் இருக்கு, இது எல்லாத்தையுமே நம்ம ஜாம் பேக்டா நம்ம கத்துக்க போறோம். ஸோ மேக் ஷூர் யூ ஆர் டேக்கிங் நோட்ஸ் ஸோ தட் யூ கேன் ரிவைஸ் த நோட்ஸ் இன் த ஃபியூச்சர். ஸோ இப்போ நம்மகிட்ட லோட் பேலன்சர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதல்ல ஒரு டெர்ம பத்தி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா, உங்களுக்கு என்னென்ன டைப்ஸ் ஆஃப் லோட் பேலன்சர்லாம் இருக்கு அப்படின்றத நான் சொல்லிக் குடுக்க போறேன். ஸோ வாட் வி ஹேவ் இஸ், வி ஹேவ் டைப்ஸ் ஆஃப் லோட் பேலன்சர். ஸ்பெசிஃபிக்கா AWS நம்ம லேர்ன் பண்றனால. ஸோ வாட் வி ஹேவ் இஸ் கிளாசிக் லோட் பேலன்சர் அண்ட் அப்ளிகேஷன் லோட் பேலன்சர் அண்ட் நெட்வொர்க் லோட் பேலன்சர். ஃபைனலா கேட்வேன்னு ஒண்ணு இருக்கு. இது என்னன்னு மட்டும் நம்ம சும்மா ஒரு ஐடியா நம்ம பார்த்துக்கலாம். பட் இன் டெப்த்தா நம்ம அத போய் ஒர்க் அவுட் பண்ணி நம்ம யூஸ் பண்ண போறதெல்லாம் கிடையாது. மேஜரா நம்ம யூஸ் பண்ண போறது அப்ளிகேஷன் லோட் பேலன்சர் தான். நெட்வொர்க் லோட் பேலன்சர் எங்க ஒர்க் ஆகும்ன்றத நம்ம தெரிஞ்சுப்போம். கிளாசிக் லோட் பேலன்சர் இப்ப அவுட்டேட்டட் ஆயிடுச்சு. ப்ரீவியஸ் ஜெனரேஷன். ஃபர்ஸ்ட் AWS வரும்போது கிளாசிக் லோட் பேலன்சரோட உள்ள வந்தாங்க. இப்ப கிளாசிக் லோட் பேலன்சர் ப்ரீவியஸ் ஜெனரேஷன் சொல்லிட்டு அவங்களே அத சூன் ரிமூவ் பண்ணிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வச்சிருக்காங்க. ஸோ நவ் நம்ம அப்ளிகேஷன் நெட்வொர்க் லோட் பேலன்சர் தான் மேஜரா நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறது. ஸோ இப்போ இதில நம்ம ஒரு லோட ஹேண்டில் பண்ணுறது தான் லோட் பேலன்சர். நான் இதிலே இவ்வளோ டைப்ஸ் இருக்குங்க. அப்போ இதுக்கு என்னென்ன டைப்ஸு, ஹவ் டு தே ஒர்க் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ முதல்ல கிளாசிக் லோட் பேலன்சர் எங்கே ஒர்க் ஆகுறாங்கன்னா, HTTP, HTTPS அண்ட் ஆல்சோ TCPயும் சேர்த்து சப்போர்ட் பண்ணும். ஆனால் அதுதான் ப்ரீவியஸ் ஜெனரேஷன் ஆயிட்டனால இப்போ இதை 2ஆ பிரிச்சுட்டாங்க. ஸோ HTTP, HTTPS மட்டும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன், எனக்கு TCP மட்டும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு நெட்வொர்க் லோட் பேலன்சர். கேட்வேன்றது தேர்ட் பார்ட்டி லோட் பேலன்சர்னு சொல்லுவாங்க. அதை நம்ம வரி பண்ணிக்க வேண்டாம். பட் இப்போதைக்கு இந்த அப்ளிகேஷன் லோட் பேலன்சர் அண்ட் நெட்வொர்க் லோட் பேலன்சர் HTTP, HTTPS அண்ட் TCPயில் ஒர்க் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படின்னா என்னதுங்க? முதல்ல இந்த HTTP, HTTPS இந்த வார்த்தையெல்லாம் வாட் இஸ் த மீனிங் அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, லெட் மீ சர்ச் ஃபார் ALB வெர்சஸ் NLB அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கூகுளில் சர்ச் பண்ணாலே எனக்கு இமேஜஸ் வரும். அதில் ஒரு ஒரு டிஃப்ரென்சஸ் இருக்குங்க. ஒரு டேபிள் கைடு மாதிரி இங்க இருக்கு. டன். ஸோ இப்போ இதை நான் என்ன பண்ணிக்கிறேன், ஓப்பன் இமேஜ் இன் நியூ டேப். ஓகே, என்னோட வீடியோ ஹைட் பண்ணல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, மேஜரா நம்ம சூஸ் பண்ண போகிற 3 லோட் பேலன்சரோட டிஃபரன்சஸுமே இங்கே இருக்கும். இதை நான் இன்னும் கொஞ்சம் ஜூம் இன்னும் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ வி ஹேவ் அப்ளிகேஷன், வி ஹேவ் நெட்வொர்க், வி ஹேவ் கிளாசிக் லோட் பேலன்சர் 3 இருக்கு. இப்போ கிளாசிக்லேயே நீங்கள் பார்க்கலாம், HTTP, HTTPS, TCP சப்போர்ட் பண்ணும். ஆனால் அப்ளிகேஷன்னா வெறும் HTTP, HTTPS, நெட்வொர்க்னா வெறும் TCP தான். ஸோ இப்போ இதில் அவனே டிஃப்ரென்சஸ் போட்டு என்னென்ன லோட் பேலன்சரில் என்னென்னலாம் சப்போர்ட்டட், நான் இன்றைக்கி என்னென்ன டாப்பிக்லாம் நான் சொல்கிறேனோ அது எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் இதில் ஒர்க் ஆகும், இதெல்லாம் இது ஒர்க் ஆகாதுன்னு சொல்லிட்டு வி நீட் டு டிஃப்ரென்ஷியேட் இட். பிகாஸ் எல்லா இன்டர்வியூலையும் சரிங்க, இப்போ AWSல ஒரு இன்டர்வியூ எடுக்கிறீங்கனாலே ஒன் ஆஃப் த வெரி வெரி ஃபேமஸான இன்டர்வியூ கொஸ்டின் என்னன்னா, அப்ளிகேஷன் லோட் பேலன்ஸருக்கும் நெட்வொர்க் லோட் பேலன்ஸருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு சொல்லுங்கள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேமஸான இன்டர்வியூ கொஷின். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்சஸ்லாம் என்ன அப்படின்றது எல்லாத்தையும் தியரிட்டிக்கலாக ஃபஸ்ட்டு இந்த கான்செப்ட் என்னன்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், அதை ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்ப்போம். ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஈஸி. ஒரு ஃபியூ ஸ்டெப்ஸ்லேயே நம்மளுக்கு முடிஞ்சிடும். பட் எப்படி இதை நம்ம இதை எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்ற அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ஃபஸ்ட்டு
நம்ம என்ன பண்ணுவோம்னா கிளாசிக் லோட் பேலன்சர் HTTPS அண்ட் TCP ரெண்டுமே சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போது இந்த HTTPSனால் என்னது, இந்த TCPனா என்னது, இது கூடவே இன்னொன்று UDP அப்படின்ற டேர்ம்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு HTTPS இவங்க என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ HTTP ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் அண்ட் ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் ஓவர் அ செக்யூர் கனெக்ஷன். இதுதான் நம்ம ரெண்டும் HTTP அண்ட் HTTPS அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னா இவங்க நம்மளுக்கு அப்ளிகேஷன், நம்ம வெப்சைட்ஸ், நம்ம ஒரு வெப் ப்ரௌசரில் நம்ம வெப்சைட்லாம் பார்க்குறதுக்கு அப்போ மோஸ்ட்டாக நம்ம என்ன சப்போர்ட் பண்ணோம்னா அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இன்னும் நம்ம எடுக்கணுன்னா கொஞ்சம் நெட்வொர்க்கிங்லாம் போகணுங்க. OSI லேயர் அப்படின்லாம் இருக்குது. நெட்வொர்க்கிங் தெரிஞ்சவங்களாம் இதை பற்றி ஒரு ஐடியா இருந்திருக்கும். இப்போ OSI லேயர் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கனாலே யூ கேன் see here நம்மளுக்கு மல்டிபிள் லேயர்ஸ் இருக்கும். ஒன்றுனா ஃபிசிக்கல் லேயர், டேட்டா லேயர், நெட்வொர்க் லேயர், டிரான்ஸ்போர்ட் லேயர், செஷன் லேயர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இங்கே இருக்குது. இதை நான் ஒரு நியூ டேப்லேயும் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போது இதில் பார்த்திங்கன்னா நமக்கு நெட்வொர்க் லோட் பேலன்சர் எதில் ஒர்க் ஆகும்னா லேயர் 4, அப்ளிகேஷன் லோட் பேலன்சர் எதில் ஒர்க் ஆகும்னா லேயர் 7. இதுவுமே நம்மளுக்கு ஒரு ஃபேமஸான ஒரு இன்டர்வியூ கொஷின் தான். இப்போ this is going to be work on layer 7 of OSI model. This is going to be work on layer 4 of OSI model. ஓகே, ஸோ இப்போது நம்ம இந்த OSI லேயர்ஸ்லாம் நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்க போகிறது கிடையாது. இதெல்லாம் நீங்கள் நெட்வொர்க்கிங் பற்றி படிக்கும்போது அண்ட் நெட்வொர்க்கிங்கும் இல்லாமல் ஹார்ட்வேர் லெவலில், மீனிங் ஒரு 2 டிவைஸ் இருக்குது, அந்த 2 டிவைஸும் எப்படி கனெக்ட் ஆகுறாங்க, எப்படி டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்றதுல தான் இந்த டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் லேயர்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. இதில் டேரெக்டாக ஃபிசிக்கல் பார்த்துறது எல்லாமே அந்த லேயர்லாம் வரும். ஸோ இப்போது ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னா நம்ம இப்போ லேயர் 7 விச் இஸ் HTTP அண்ட் HTTPS. இந்த HTTP அண்ட் HTTPS என்னென்னா அப்ளிகேஷன் லெவலில் மோஸ்ட்டாக ஒர்க் ஆகுது. ஸோ இப்போது இது எப்படி சொல்லலாம்னா ட்ரான்ஸ்மிட்ஸ் டேட்டா இன் பிளெயின் டெக்ஸ்ட். ஸோ நமக்கு டேரெக்டாகவே என்னென்னா பிளெயின் டெக்ஸ்ட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற டேட்டா எல்லாத்தையும் நம்ம அப்ளிகேஷன் சொல்லலாம். ஸோ மோஸ்ட்லி நம்ம என்ன சொல்லலாம்னா HTML பேஜஸ், நம்ம வெப்சைட் எல்லாமே HTML ஃபைல்ஸ் தானே, அந்த HTML பேஜஸ்ஸு, இமேஜஸ்ஸு, இது எல்லாத்தையுமே நம்ம HTTPயில் நம்ம யூஸ் பண்ணுவோம். HTTPS அப்படின்றது என்ன மீனிங்னா இந்த கனெக்ஷனே கொஞ்சம் செக்யூர் பண்ணுவாங்க. இப்போ மோஸ்ட்டாக நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த டேர்மை நம்ம HTTPன்னு சொல்லிக்கலாம். ஸோ HTTPS அப்படின்றத எங்கே எனேபிள் பண்ணுவாங்கன்னா அதே HTTP ப்ரோட்டோக்கால் தான், ஆனால் மேலே ஒரு அடிஷனல் லெவல் ஆஃப் செக்யூரிட்டி மட்டும் வச்சிடறாங்க. இப்போ நவடேஸ் எல்லாமே HTTPS தாங்க. நீங்கள் என்ன வெப்சைட் எடுத்தாலுமே, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கனாலே www.google இருக்கா, இப்போ இதில் நான் இந்த லிங்க்கை நான் கிளிக் பண்ணேன்னா நீங்கள் இங்கே பார்க்கலாம், இங்கே HTTPS அப்படின்னு தான் இருக்கும். நான் AWS இதை கிளிக் பண்ணாலுமே இங்கே HTTPSன்னு தான் இருக்கும். அப்போ மீனிங் என்னென்னா எல்லாமே நமக்கு செக்யூர் கனெக்ஷனில் தான் இருக்குது. அந்த செக்யூர்ன்றது எப்படி நம்ம சொல்கிறோன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே ஒரு லாக் சிம்பிள் மாதிரி இருக்கும். இந்த லாக்கை நான் கிளிக் பண்ணேன்னா இங்கே கனெக்ஷன் இஸ் செக்யூர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு நம்மளுக்கு ஒரு டேர்ம் இருக்குது. அதை நான் ஓப்பன் பண்ணேன்னா இந்த கனெக்ஷன் செக்யூர்னா எனக்கு ஒரு சர்டிஃபிகேட் இருக்குது, இந்த சர்டிஃபிகேட் வச்சு தான் நம்மளுக்கு என்கிரிப்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு, இது என்ன சர்டிஃபிகேட்டு, இது யார் இஷ்யூ பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு SSL சர்டிஃபிகேட்டுன்னு சொல்லுவாங்க. இது யார் இஷ்யூ பண்ணியிருக்காங்கன்னு நம்மளுக்கு காமிப்பாங்க. நம்ம இன்றைக்கி இந்த SSL சர்டிஃபிகேட்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேணாம். நம்ம ஒரு ஃப்யூச்சர் கிளாஸில் நம்ம என்ன பண்ணுவோன்னா ஒரு வெப்சைட்டே நம்ம ஹோஸ்ட் பண்ணுவோங்க. மீனிங் ஒரு கம்ப்ளீட் எண்ட் டு எண்ட் ஆர்கிடெக்சர், லைக் நம்ம படித்த நிறைய சர்வீசஸ் எல்லாம் கம்பைன் பண்ணி லோட் பேலன்சரு, EC2 மெஷின்ஸு, டேட்டா பேஸு, அப்புறம் ஃப்யூச்சரில் DNS சர்வீசஸ், Route 53, இது எல்லாத்தையும் நம்ம கம்பைன் பண்ணி ஒரு வெப்சைட் ஹோஸ்ட் பண்ணும்போது எப்படி நம்மளும் இந்த மாதிரி ஒரு சர்டிஃபிகேட்டை ஜென்ரேட் பண்ணி HTTPS கனெக்ஷனில் நம்மளோட வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ணுறது அப்படின்றத நம்ம அன்றைக்கி தெரிஞ்சுக்கும். ஃபார் நவ் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம HTTP அண்ட் HTTPS ரெண்டுமே சேம் தான், பட் ஒன் வில் பி ஒர்க்கிங் ஆன் செக்யூர் கனெக்ஷன், இன்னொன்று வந்து இந்த மாதிரி செக்யூரிட்டிலாம் எதுவுமே கிடையாது. எதுக்காகங்க செக்யூர் பண்ணுறாங்க HTTPS அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த வெப்சைட்ஸ்லாம் இப்போலாம் பேமெண்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. அங்கே நீங்கள் உங்களோட கிரெடிட் கார்டு இன்ஃபர்மேஷனை, உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு இதெல்லாம் கொடுப்பீங்க. அப்போது இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை இன்டர்நெட்லேருந்து யாருமே அந்த டேட்டாவை எடுத்துடக்கூடாதுன்றதுக்காக நீங்கள் இப்போ ஒரு வெப்சைட்டோட கனெக்ட் பண்ணியிருக்கீங்களா, அந்த வெப்சைட்டு சர்வர் நம்ம தான் கிளையண்ட். அப்போ நம்ம கிளையண்ட்டு உங்களுக்கு கூகுள் வந்து ஒரு சர்வர் வச்சுருப்பான் அவனோட ரீஜனில். அப்போ நானும் கூகுளும் நமக்கு என்னென்னா கிளையண்ட் சர்வரு, நாங்கள் எங்களோட கனெக்ஷனை செக்யூராக நாங்கள் ஒரு என்கிரிப்டட் கனெக்ஷன் நம்ம வச்சுருப்போம்.
அப்போ நான் என்ன பாஸ்வேர்டுன்னு அடித்தாலுமே எனக்கு செக்யூராக அந்த சர்வர் கிட்ட தான் போகும். நடுவில் இன்டர்நெட்லேருந்து யாருனாலையுமே என்னோடய டேட்டாவை எடுக்கணும்னு நினச்சாலும் எடுக்க முடியாது. ஆனால் HTTPயில் எடுக்கலாம். ஏன்னா நான் என்னோடய பாஸ்வேர்டையே இன்டர்நெட்டில் டேரெக்டாக நம்ம அனுப்புகிற மாதிரி தான் சமம். ஸோ அப்போ செக்யூர்னால் என்கிரிப்டடில் போகும். அப்போ HTTP அண்ட் HTTPS ரெண்டுமே எதுக்குன்னா நார்மல் வெப்சைட்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் யூ கேன் யூஸ் திஸ் ப்ரோட்டோகால் அண்ட் இன்செக்யூர் அப்படின்னு ஒரு டேர்ம் மட்டும் நான் ஆட் பண்ணிடுறேன் ஃபார் HTTPS அப்படின்றதுக்காக. இப்போது மோஸ்ட்லி ஃபார் ஆத்தென்டிகேஷன் இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு அது எல்லாத்துக்குமே நம்ம HTTPS. அப்போ இந்த TCPனா என்னது, UDPனா என்னது, இதெல்லாம் என்ன, இவங்க எல்லாருமே நம்மளுக்கு என்னென்னா லேயர் 4ல் ஒர்க் ஆகுறாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ லேயர் 4 தான் டிரான்ஸ்மிட் டேட்டா யூஸிங் டிரான்ஸ்மிஷன் ப்ரோட்டோகால்ஸ் யூஸிங் TCP அண்ட் UDP. இந்த ரெண்டுத்தையும் மட்டும் வாட் இஸ் இட் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நான் என்ன பண்ணுறேன், TCP கனெக்ஷன் அப்படின்னு நம்ம போட்டாலே எனக்கு என்ன வரும்னா, இங்கே நம்மளுக்கு TCPனா ஒரு அக்னாலேஜ்மெண்ட் மாதிரிங்க. ஸோ அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஒரு ஹேண்ட் ஷேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ திஸ் இஸ் சம்திங் கால்ட் அஸ் 3-way ஹேண்ட் ஷேக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போது ரொம்ப குட்டியாக இருக்குது, பட் தட் இஸ் அ குட் இமேஜ். மேபி நான் என்னோடய வீடியோ கூட ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ இப்போது நம்மளுக்கு இங்கே TCP கனெக்ஷன்ன்றது ஒரு 3-way ஹேண்ட் ஷேக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ கிளையண்ட் அண்ட் சர்வர் இவங்க ரெண்டு பேருமே என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம கிளையண்ட்னா யார் இந்த வெப்சைட்டை நீங்கள் லேப்டாப்பில் யூஸ் பண்ணுறீங்களோ மொபைல் ஃபோனில் யூஸ் பண்ணுறீங்களோ அவங்க தான் கிளையண்ட். சர்வருன்றது இப்போ மும்பையில் AWSல இருக்குன்னா அதுதான் சர்வர். ஸோ இப்போது கிளையண்ட் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவான்னா, நம்மளுக்கு ஒரு ரெக்வஸ்ட் மாதிரி சிங்க் அப்படின்றது என்னென்னா, நான் இந்த மாதிரி உங்ககிட்ட கனெக்ஷன் நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளையண்ட்டு சர்வருக்கு ஒரு ரெக்வஸ்ட் சென்ட் பண்ணும். அந்த சர்வர் என்ன பண்ணுன்னா அதை அக்னாலேஜ் பண்ணும். நம்மளுக்கு இங்கே இருக்கிற டயக்ராமில் பார்த்தீங்கனாலே தெரியும். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ரெக்வஸ்ட்டு, அப்புறம் அது சர்வர் என்ன பண்ணுன்னா, நான் ஓகே உங்களது ரிசீவ் பண்ணிட்டு நான் அக்னாலேஜ் பண்ணுறேன். அந்த கிளையண்ட் என்ன பண்ணுன்னா, உங்கள் அக்னாலேஜ்மெண்ட் எனக்கு வந்துருச்சுன்றதும் ஒரு அக்னாலேஜ் பண்ணுறேன். அப்போ இப்போ இவங்க ரெண்டு பேருமே என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு கனெக்ஷன் ஏற்படுத்திட்டாங்க. ஸோ இப்போது ஃபஸ்ட்டு நம்ம என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ரொம்ப சிம்பிள், ஒரு 2 ஹியூமன் பீயிங் இருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வாக்கி டாக்கியில் பேசுகிறீங்க அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், வாக்கி டாக்கி ஆன் பண்ணி ஹலோ கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இப்போது நான் கேட்குதான்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா அதை கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்னாலேஜ்மெண்ட். இப்போ அவருக்கும் தெரியாது அவர் பேசுனது நம்மளுக்கிட்ட வந்துடுச்சான்னு சொல்லிட்டு. அப்போ நான் என்ன சொல்லுது, நீ பேசுகிறதும் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு அக்னாலேஜ்மெண்ட் கொடுத்துட்றேன். ஃபஸ்ட்டு கேட்குதா, கேட்குது, நான் பேசுகிறது கேட்குதா, கேட்குது. அப்போ இது தாங்க அந்த 3-way ஹேண்ட்ஷேக். ஸோ அப்போது நம்ம TCP கனெக்ஷனுன்றது என்னென்னா ஒரு ரிலையபிள் கனெக்ஷன் அப்படின்றதுக்காக என்னென்னா, எனக்கு எந்த டேட்டா லாஸும் இல்லாமல் எல்லா டேட்டாவும் சக்ஸஸ்ஃபுல்லாக டிரான்ஸ்மிட் ஆகணும்னா மெயின்லி ஃபார் டேட்டா இன்டெகிரிட்டி. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த TCPன்றது நம்ம யூஸ் பண்ணுவோம் மோஸ்ட்லி ஃபார் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர். இப்போது நீங்கள் ஒரு ஃபைல் வச்சுருக்கீங்க, அந்த ஃபைலை நான் உங்களுக்கு அனுப்பணும்னு நினைக்கிறேன். அந்த ஃபைல் மோஸ்ட்லி கம்ப்யூட்டர் எல்லாமே 0s and 1s, அது கம்ப்யூட்டரோட ஃபவுண்டேஷன். இப்போது 0s and 1s வழியாக ஐம் ட்ரான்ஸ்ஃபரிங் அ ஃபைல். ஏதாவது ஒரு 0 ஒரு 1ன்றது மாற்றி போனாலுமே அந்த ஃபைல் கரப்ட் ஆயிடும், ஓப்பன் பண்ண முடியாது. அப்போது சக்ஸஸ்ஃபுல்லாக இன்டர்நெட்டில் நான் ஒரு ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், ஒரு இமெயில் சென்ட் பண்ணணும், இல்லை நான் ஒரு டேட்டாவை வெப்சைட்டோட டேட்டாவாகவே இருக்கட்டும் செக்யூராக நான் சேஃபாக சென்ட் பண்ணோன்னா அப்போ நம்ம இந்த TCP ஹேண்ட்ஷேக் அப்படின்னு சொல்லிட்டு நடக்குங்க. இதனால் நம்மளுக்கு என்னென்னா, நான் என்ன டேட்டா அனுப்புகிறேனோ அது சக்ஸஸ்ஃபுல்லாக எனக்கு எல்லாமே போயிருச்சுன்னா அப்போ அதை நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா, ஸோ வி ஆர் காலிங் இட் ஆஸ் அ TCP, நமக்கு ஒரு ஹேண்ட்ஷேக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ இங்கே தான் நம்மளுக்கு இந்த டேட்டா ட்ரான்ஸ்ஃபரு இது எல்லாமே நடக்கிறது அந்த லேயரில் நடக்கும். இட்ஸ் வெரி சிம்பிள். நம்மளுக்கு என்னென்னா, எனக்கு செக்யூராக நான் அனுப்புகிற ஒவ்வொரு ஃபைலுமே கொஞ்சம் கூட லாஸ் இல்லாமல் எனக்கு எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும்னா இந்த TCP கனெக்ஷன்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, அப்போ மோஸ்ட்லி ஃபார் எனக்கு TCP அப்படின்றது எதுக்காக நம்ம சொல்லணும்னா ஃபார் ரிலையபிள் கனெக்ஷன்ஸ். ஸோ ரிலையபிள் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆர் கனெக்ஷன், அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா RLIABLE. ஓகே, ஸோ ரிலையபிள் டேட்டா ட்ரான்ஸ்ஃபருக்கு நம்ம TCPன்னு சொல்லலாம். அண்ட் வி கேன் ஆல்சோ சே இட் அஸ் ஃபார் ரிலையபிள் கனெக்ஷனுக்காகவும் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம TCPன்னு சொல்கிறோம். இப்போ there is something called as UDP. இது என்னன்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மெயின்லி ஃபார் ஸ்ட்ரீமிங் அண்ட் ஸ்ட்ரீமிங் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இப்போ ஸ்ட்ரீமிங் அப்படின்றது என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு லெட்ஸ் சே நீங்கள் ஒரு
ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஆர் சேயிங் தட் ஒரு வீடியோவை நான் ஸ்ட்ரீம் பண்ணுறேன். இதில் சம்டைம்ஸ் கிளாரிட்டி லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. ஃபார் ஆன்லைன் ஸ்ட்ரீமிங், இப்போது நான் இந்த வீடியோவே சப்போஸ் நான் லைவ் கிளாஸாக நான் யூடியூப்பில் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் எல்லாருமே அந்த லைவ் கிளாஸை யூடியூப்பில் பார்ப்பீங்க. இப்போது ஒரு ஒரு வீடியோ ஸ்க்ரீனில் 1080 பிக்சல்ஸ் ஹெச்டி ரெசல்யூஷனில் அந்த வீடியோ பார்க்குறீங்க. அப்பப்போ அந்த வீடியோ கிளாரிட்டியில் எங்கேயாவது பிரேக் ஆனாலோ லேக் ஆனாலோ என்னோடய வாய்ஸ் கிளியராக கேட்டுட்டு ஆல்மோஸ்ட் ஆல் ஆஃப் த வீடியோ நீங்கள் பார்த்துட்டிங்கனாலே போதும். எங்கேயாவது ஒரு இடத்துல குட்டி குட்டி டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் லாஸ் ஆனாலுமே பெரிய லெவலில் எனக்கு இம்பேக்ட்லாம் இருக்காதுங்க. எப்போவுமே ஃபுல் ஹெச்டி குவாலிட்டியில் தான் வரும் அப்படின்றது இல்லை, லைட்டாக கம்மியாகும் திருப்பி அப்பாகும். அப்போ இங்கே எனக்கு தட் இஸ் ஒரு எல்லா டேட்டாவுமே டேட்டா பேக்கெட்ஸுமே எனக்கு செக்யூராக போகணுன்ற அவசியம் கிடையாது. டிசிபியில் கண்டிப்பாக போயே ஆகணும். ஏன்னா ஒரு ஃபைலில் நான் இம்பார்ட்டன்ட் ஃபைல் நான் அனுப்புகிறேன், அந்த ஃபைலில் இருக்கிற ஒவ்வொரு டேட்டாவும் செக்யூராக போய் சேரணும். நடுவில் ஏதாவது மிஸ் ஆனால் கூட அந்த ஃபைல் டேட்டா லாஸ் ஆகிடும். ஸோ அப்போ கரெக்டாகிடும். ஆனால் ஸ்ட்ரீமிங் சர்வீசஸ்க்குலாம் அந்த மாதிரிலாம் எனக்கு தேவையில்லாம் அப்படின்லாம் கிடையாதுங்க. அண்ட் அதே மாதிரியே ஸ்ட்ரீமிங்னா என்னென்னா, நான் வீடியோ கால் பண்ணுறவங்களுக்கு அந்த வீடியோ காலில் அப்பப்போ கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாகி அப்பானாலுமே எனக்கு பெரிய லெவலில் இம்பேக்ட்லாம் இருக்க போகிறதில்ல. அண்ட் அதே மாதிரியே ஆன்லைன் கேமிங். ஸோ ஆன்லைன் கேமிங் நான் ப்ளே பண்ணும்போது மல்டிப்ளேயர் இந்த பப்ஜிலாம் ஆடுறீங்க தெரியுமா, அப்பப்போ இந்த லேக் ஆகுது அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ நான் ஒரு மூமெண்ட் நான் பண்ணிகிட்டு இருக்கேன், நான் ஒரு கன் எடுக்கிறேன், நான் சொல்கிறேன் சம்திங் இஸ் ஹேப்பனிங். அப்போ லைட்டாக கொஞ்சம் லேக் இருந்தாலுமே சரி, தட் இஸ் நாட் அ மேஜர் இம்பேக்ட். ஸோ ஒரு கண்டினியூஸாக சூப்பராக போயிட்டுருக்கு, நடுவில் கொஞ்சம் டிப்பாகி அப்பானாலுமே இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபைன் தான். அப்போ ஸ்ட்ரீமிங்காக ஃபார் அன்ரிலையபிள் கனெக்ஷன்ஸ், ஃபார் ஃபாஸ்ட் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர், அப்போ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா யூடிபி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நான் யூடிபி அப்படின்னு நான் கனெக்ஷன் நான் இதில் நான் சர்ச் பண்ணாலே, ஸோ மோஸ்ட்லி டிசிபி கனெக்ஷன் அப்படின்றது என்னென்னா நம்மளுக்கு இந்த ஒரு 2-வே ஹேண்ட் ஷேக் மாதிரிங்க. இது இன்னும் கிளாரிட்டி இமேஜ் ஓப்பன் இமேஜ்னு நியூ டேப். ஓகே, திஸ் இஸ் ஸ்டில் ஸ்மால் பட் ஃபைன். இப்போ டிசிபின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எனக்கு இங்கே சென்டர் அண்ட் ரிசீவருக்கு என்ன இருக்குன்னா, தேர் வில் பி ஒரு சிங்க்ரனைசேஷன், அது அக்னாலேஜ்மெண்ட், ஒரு 3-வே ஹேண்ட் ஷேக் நடக்குது. ஆனால் யூடிபி அப்படின்னு இல்லை. எனக்கு இந்த மாதிரி நான் இந்த வீடியோவை நான் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். மீனிங் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூப்பில் நிறைய லைவ் வீடியோஸ்லாம் போயிட்டுருக்கும். அந்த லைவ் வீடியோ நான் பார்க்கணுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா, அதை நான் பார்க்கணுன்னு சொல்லிட்டு நான் ரெக்வஸ்ட் கொடுக்குறேன். ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன பண்ணுவேன், அந்த மிஷின்லேருந்து எனக்கு லைவாக அந்த லைவ் ஸ்ட்ரீமிங் எனக்கு அமுச்சிக்கிட்டே இருக்குங்க. எனக்கு வந்து சேருதுன்னு சொல்லிட்டு நான் அக்னாலேஜ்மெண்ட்லாம் பண்ணணும்னு இல்லை, அந்த வீடியோ பாட்டுக்கு ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கேன், அந்த வீடியோவை நான் கன்சியூம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ ஃபார் அன்ரிலையபிள் ஃபாஸ்டர் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்ஸ், ஸோ அப்போ அந்த சுச்சுவேஷனுக்காகலாம் நம்ம என்ன பண்ணுறோன்னா யூடிபி அப்படின்ற ப்ரோட்டோக்கால்லாம் நம்ம சூஸ் பண்ணுறோம் ஃபார் மெயின்லி ஸ்ட்ரீமிங் அண்ட் ஆன்லைன் கேமிங். இப்போ இதுலேயே நம்ம என்ன பண்ணலாம்னா ரெண்டாக பிரிச்சிடலாம். இங்கே அப்ளிகேஷன் லோட் பேலன்சர் ஏஎல்பி ஷார்ட்டாக சொல்லணுன்னா, இவங்க 2 பேருமே இந்த ஹெச்டிடிபிஎஸ் கனெக்ஷன்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு நமக்கு ஏஎல்பி. என்எல்பி நெட்வொர்க் லோட் பேலன்சர், இவங்க இந்த டிசிபி அண்ட் யூடிபி லெவலில் நான் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்லாம் பண்ணணுன்னா அப்போ என்எல்பின்னு சொல்லிட்டு நம்ம சூஸ் பண்ணுறோம். அப்போ நம்ம 2 லோட் பேலன்சர் தான் மெயினாக பார்க்க போகிறோம். கிளாசிக் இவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணும், ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு, அவுடேட்டட். ஸோ ப்ரீவியஸ் ஜெனரேஷன் சொல்லிட்டு ஆயிடுச்சு. இப்போது நீங்கள் என்ன பர்பஸுக்காக உங்கள் வெப்சைட்டை நீங்கள் பில்ட் பண்ணுறீங்க, வாட் இஸ் யுவர் பர்பஸஸ் ஃபார்? இப்போ நீங்கள் ஒரு நார்மல் வெப்சைட்ஸ் லைக் இ-காமர்ஸ் வெப்சைட்ஸ், அமேசான், ஃப்ளிப்கார்ட்டு, சாம்சங் இந்த மாதிரி வெப்சைட்லாம் வைக்கிறீங்களா, கோ ஃபார் ஏஎல்பி. ஸோ அப்ளிகேஷன் லோட் பேலன்சர் இஸ் கம்ப்ளீட்லி ஃபைன். ஆனால் எனக்கு மில்லியன்ஸ் ஆஃப் ரெக்வஸ்ட் பர் செகண்ட் வருது, ஹை பர்ஃபார்மன்ஸ் தேவை என்னோடய அப்ளிகேஷனுக்கு. அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் போகும்போது எனக்கு நெட்வொர்க் லோட் பேலன்சர் இருந்தாங்க நம்ம சூஸ் பண்ண போகிறோம். அப்போ இங்கே முதல்ல இந்த டிஃப்ரென்சஸே நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அப்போ ஹெச்டிடிபிஎஸ் அண்ட் டிசிபியில் பார்த்திங்கனாலே நிறையா இது செக் மார்க்ஸ் 2த்துக்குமே சேமாக தான் இருக்கும். ஆனால் அப்ளிகேஷன் லோட் பேலன்சரில் மட்டும் இந்த பாத் பேஸ்ட் ரவுட்டிங், ஹோஸ்ட் பேஸ்ட் ரவுட்டிங், எஸ்எஸ்எல் ஆஃப்லோடிங் அந்த மாதிரி சில வார்த்தையெல்லாம் நம்மளுக்கு டிக் மார்க் ஆகியிருக்கும். அப்போ இந்த வார்த்தைகள்லாம் என்ன, இதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இந்த இன்டர்வியூ கொஷனும் அப்ளிகேஷன் லோட் பேலன்சருக்கும் நெட்வொர்க் லோட் பேலன்சருக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றதையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா அப்ளிகேஷன் லோட் பேலன்சர் பற்றி நம்ம பேசுவோங்க. இல்லைனா நம்ம ஒரு கிளாசிக் லோட் பேலன்சர் கூட நம்ம ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு அடுத்து கூட நம்ம என்ன பண்ணலாம், நம்ம அப்ளிகேஷன் லோட் பேலன்சர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ வாட் ஐல் டு இஸ், லெட் மீ சிம்பிளி கோ அண்ட் கிரியேட் அ கிளாசிக் லோட் பேலன்சர். ஒரு சிம்பிளான ஒரு ஈஸி டு மிஷின் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதில் ஒரு வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ணிவிட்டு
நான் என்னோட கிளாசிக் லோட் பேலன்ஸில் இந்த EC2 ஒன்று அட்டாச் பண்ணிட்டனாலே எனக்கு டிராஃபிக்கை ரவுட் ஆகுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம ஃபஸ்ட்டு டயக்ராம்லேயே let us talk about ஓகே. ஸோ ஃபஸ்ட்டே நம்ம என்ன பண்ணுவோம், let us talk about நம்ம கிளாசிக் லோட் பேலன்சர் அப்படின்றதுல நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ கிளாசிக் லோட் பேலன்சர். ஓகே. ஸோ நம்ம கிளாசிக் லோட் பேலன்சர் அப்படின்றது என்னென்னா BALANCR. ஸோ கிளாசிக் லோட் பேலன்சர்ன்றது ப்ரீவியஸ் ஜெனரேஷன், அது அவுடேட்டட். ஒரு தடவை நம்ம செக்கும் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு நான் க்ரியேட் பண்ண முடியுமான்னு. ஸோ நான் என்னோட AWS கன்சோலில் ஆல்ரெடி நான் லாகின்ல தான் இருக்கேன். இங்கே நான் லோட் பேலன்சர் அப்படின்னு நான் க்ரியேட் பண்ணாலே எனக்கு லோட் பேலன்சர்னு ஒரு புது டேப் க்ரியேட் ஆகுங்க. இப்போ நம்ம இதில் கிரியேட் அ லோட் பேலன்சர்னு க்ரியேட் பண்ணுவோம். இப்போ நம்மளுக்கு இங்கே பார்த்தீங்கனாலே நம்மளுக்கு லோட் பேலன்சர் டைப்ஸில் அப்ளிகேஷன், நெட்வொர்க் அண்ட் கேட்வே லோட் பேலன்சர். அண்ட் இதில் அப்ளிகேஷன் என்னென்னா HTTPS வழியாக நம்ம ரெக்வஸ்ட்டை ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு இங்கே நம்மளுக்கு ALB இருக்குது. நெட்வொர்க் லோட் பேலன்சர்ன்றது என்னென்னா ஆர் கேப்பபிள் ஆஃப் ஹேண்டிலிங் மில்லியன்ஸ் ஆஃப் ரெக்வஸ்ட் பர் செகண்ட். ஒரு செகண்டுக்கே மில்லியன், ஒரு மில்லியன்னா 10 லட்சம் பேர். ஸோ அப்போ 10 லட்சம் ரெக்வஸ்ட்டை ஒரு செகண்டுக்கு ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு வித் லோ லேட்டன்சி லெவலில் ஹேண்டில் பண்ணுறதுக்கு நீங்கள் நெட்வொர்க் லோட் பேலன்சர் பக்கம் போகலாம். கேட்வே லோட் பேலன்சர்ன்றது என்னென்னா இட்ஸ் ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளையன்சஸ்க்காக நீங்கள் லோட் பேலன்சர் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபயர் வால் ஆர் செக்யூரிட்டி கம்ப்ளையன்சஸ்க்காகலாம் கேட்வே லோட் பேலன்சர். பட் நம்ம கேட்வே லோட் பேலன்சர் பற்றி அது என்னன்னு கூட நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கணுன்ற அவசியம் கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த டைம் இன்டர்வியூலேயும் அப்ளிகேஷன் நெட்வொர்க் தான் கேட்பாங்க. கேட்வே லோட் பேலன்சர் யூஸ் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டாலுமே கேன் சிம்ப்ளி ஸ்ட்ரெயிட்டாகவே சே இல்லை எனக்கு கேட்வே லோட் பேலன்சரில் ஒர்க் பண்ண ஐடியா கிடையாது, நான் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்ளிகேஷன் நெட்வொர்க் அண்ட் கிளாசிக்கில் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். கேட்வேனா என்ன ஒரு இட்ஸ் ஃபார் தேர்ட் பார்ட்டி அப்ளையன்ஸ்னு தெரியும். பட் என்னோட ப்ராஜெக்ட்டில் என்னோட ரெக்குயர்மெண்ட்டில் அதை யூஸ் பண்ணுறதுக்கான நீட் எனக்கு தேவைப்படலை. ஸோ நான் அதை யூஸ் பண்ண எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னே டேரெக்டாக யூ கேன் ஹேண்டில் இட். இன்டர்வியூவில் உங்களை கேள்வி கேட்குறான் அவனுக்குமே மோஸ்ட்லி கேட்வே லோட் பேலன்சர்னால் என்னன்ற நாலேஜ் இருக்காது. ஏன்னா அது யூஸ் பண்ணுற சுச்சுவேஷன்ஸ் இஸ் வெரி வெரி ரேர் தான். பட் ஸ்டில் இட்ஸ் அன் ஆப்ஷன் விச் இஸ் அவைலபிள். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது ரெண்டுமே நம்ம கிரியேட் பண்ண போகிறதில்ல. நம்ம சூஸ் பண்ண போகிறது கீழே பார்த்தீங்கன்னா கிளாசிக் லோட் பேலன்சர் ப்ரீவியஸ் ஜெனரேஷன்னு அவன் ஒழிச்சு வச்சுருக்கான். அதை கிளிக் பண்ணிங்கனாலே நம்மளுக்கு இங்கே கிளாசிக் லோட் பேலன்சர் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு கிளாசிக் கிரியேட் பண்ணிட்டு அடுத்து நம்ம அப்ளிகேஷனுக்கு வரலாம். ஸோ கிளாசிக் லோட் பேலன்சர் ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. நம்ம க்ரியேட் பண்ணுறதே பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு லோட் பேலன்சரோட நேம் என்ன, இப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னா வில் சே இட் அஸ் அ கிளாசிக் LB. ஸோ கிளாசிக் லோட் பேலன்சர் நம்ம சொல்லிடுறோம். அண்ட் நெக்ஸ்ட்டு இது என்ன டைப் ஆஃப் லோட் பேலன்சர், இந்த லோட் பேலன்சர் எங்கே இருக்குது, இட்ஸ் அன் இன்டர்நெட் ஃபேஸிங்காக இல்லை இன்டர்னல் லோட் பேலன்சரா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு கேள்வி வருது. இப்போ இதை நான் சொல்லித்தரதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா லெட் மீ ஓப்பன் மை ஒரு ஆர்கிடெக்சர் டயக்ராமை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதுதான் நம்மளோட ஃப்யூச்சர். ஸோ ஃப்யூச்சர் இன் த சென்ஸ் நம்ம AWSல தனித்தனியாக நிறைய காம்பனன்ட்ஸ்லாம் நம்ம லேர்ன் பண்ணுறோம். இந்த காம்பனண்ட் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறோம் எங்கே எதுக்கு எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு, மெயின்லி ஃபார் ஹோஸ்டிங் அ வெப் அப்ளிகேஷன். ஸோ இது அஃபிஷியல் AWSோட ஒரு ஆர்கிடெக்சர் டயக்ராம். ஒரு வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ணுறதுக்காக எப்படின்னு நம்ம கற்றுக்க போகிறோம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நிறைய சர்வீசஸ் இருக்கும். இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சர்வீசஸ்லாம் நம்ம கவர் பண்ணிட்டு வரோம். நம்ம S3னா என்னென்னு பார்த்துட்டோம், EC2 மிஷின்னா என்னென்னு பார்த்துட்டோம். இப்போ நம்ம லோட் பேலன்சர்னா என்ன, ஆட்டோ ஸ்கேலிங்னா என்னென்னு நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இதில் VPC எல்லாம் நம்ம ஆல்ரெடி லேர்ன் பண்ணியாச்சு, இந்த நெட்வொர்க்கிங் செட்டப் எல்லாமே. இப்போது இந்த ஆர்கிடெக்சர் டயக்ராம்ன்றது எதுக்குன்னா, ஸோ திஸ் இஸ் ஹவு டு சக்ஸஸ்ஃபுல்லி ஹோஸ்ட் அ 3 tier அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு வெப் சர்வர், ஒரு ஆப் சர்வர் அண்ட் டேட்டா பேஸோட நம்மளுக்கு ஒரு 3 tier ஆர்கிடெக்சர் நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு இமேஜ் தாங்க இது. இப்போ இதில் பார்த்திங்கனாலே லோட் பேலன்சர் 2 இடத்துல இருக்குது. ஒரு லோட் பேலன்சர் பார்த்திங்கன்னா இந்த நம்பர் 4 நம்மளுக்கு இங்கே இருக்கிறது, திஸ் இஸ் அன் எலாஸ்டிக் லோட் பேலன்சர். இன்னொரு லோட் பேலன்சர் இருக்குது, எலாஸ்டிக் லோட் பேலன்சர்னா அது வெப் சர்வருக்கும் ஆப் சர்வருக்கும் நடுவில் இருக்குது. அப்போ இந்த லோட் பேலன்சர் நம்ம என்னன்னு சொல்லணும்னா இட் இஸ் அன் இன்டர்நெட் ஃபேஸிங் லோட் பேலன்சர். இந்த லோட் பேலன்சர் நம்ம வெப் சர்வருக்கும் ஆப் சர்வருக்கும் நடுவில் இருக்கிறது என்னன்னா இன்டர்னல் லோட் பேலன்சர். இப்போ இன்டர்னல்லாம் என்னென்னா என் ஆர்கிடெக்சருக்குள்ளே இன்டர்னலாக இருக்குது. இன்டர்நெட் ஃபேஸிங்னா என்னென்னா இன்டர்நெட்லேருந்து வர ரெக்வஸ்ட்டை இதுதான் இன்டர்நெட் முன்னாடியில் இருந்து அந்த ரெக்வஸ்ட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி என்னோட பேக் அண்ட் சர்வர்ஸ் வெப் சர்வர்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுதுங்க. அப்போ இங்கே அவன் என்ன கேட்குறான்னா அது என்ன டைப் ஆஃப் லோட் பேலன்சர், இன்டர்நெட்லேருந்து வர லோடை ஹேண்டில் பண்ண போகிறீங்களா இல்லை இன்டர்னலாக உங்களோட
அப்ளிகேஷன் மட்டும்குள்ளே இருக்கிற இன்டர்னல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ண போகிறீங்களா அப்படின்னு. ஸோ இங்கே நான் இன்டர்நெட் ஃபேஸிங் அப்படின்னா நான் ஒரு பப்ளிக் சப்நெட்டில் நான் தான் வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்டர்நெட் ஃபேஸிங்கை நான் சொல்லிடுறேன். இப்போது பட் இது எல்லாத்துக்கும் முன்னாடி ஐ ஹாவ் டு நீட் அ ஈஸி டு மெஷின். ஏன்னா நம்ம ஈஸி டு மெஷின்லாம் இங்கே ஆட் பண்ணால் தான் நம்மளுக்கு அந்த ஆப்ஷனே வரும். நான் அந்த ஸ்டெப்பே நான் போகாமல் டேரெக்டாக நான் வந்துட்டேன். ஸோ வாட் ஐல் டூ இஸ், நான் என்னோட ஈஸி டு மெஷின் நான் ஒரு 2 ஈஸி டு மெஷின் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ லெட் மீ கோ டு இன்ஸ்டன்சஸ். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 2 மெஷின் லான்ச் பண்ணிடுவோம். ஸோ லெட் மீ லான்ச் அன் இன்ஸ்டன்ஸ். இந்த EC2ஓட பேர் என்னென்னா, இது வந்து நம்ம ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாமே. EC2 ஐஃபன் நம்ம சும்மா ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட் 2 இது க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சும்மா ஒரு பேர் வச்சுருக்கேன். இது எதுக்காக க்ரீன்னு வச்சேன்னு சொல்லிட்டு டெல்யூ. ஸோ EC2 ஐஃபன் க்ரீன்னு சொல்லிட்டு நான் ஒரு நேம் வச்சுருக்கேன். அமேசான் லைனக்ஸ் இருக்கட்டும். 2023 வேணாம், அமேசான் லைனக்ஸ் 2ன்ற எடிஷன் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் T2 மைக்ரோ இஸ் ஃபைன் தான். கீபேரில் என்னோடய கீபேர் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக வச்சுருக்க கீபேரு. அண்ட் எக்ஸிஸ்டிங் செக்யூரிட்டி குரூப் ஏதாவது இருக்கா? நிறையா இருக்குது. நான் வேணால் லினக்ஸ் செக்யூரிட்டி குரூப்புன்னு ஒன்று இருக்குது. அது நான் என்னன்னு கூட நான் ஃப்யூச்சரில் உதவ நான் செக் பண்ணிக்கிறேன். ஏன்னா என்னோடய தேவையான போர்ட் நம்பர்லாம் ஓப்பனில் இருக்கான்னு சொல்லிட்டு நான் பார்த்துக்கிறேன். அண்ட் 8 GB ஸ்டோரேஜ் போதும். அட்வான்ஸ் டீட்டெயில்ஸில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரே ஒரு கான்ஃபிகரேஷன் மட்டும் ஆட் பண்ண போகிறேங்க. ஸோ என்ன கான்ஃபிகரேஷன் ஆட் பண்ண போகிறேன்னா, எனக்கு என்ன வேணும், ஒரு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஒரு இந்த EC2 மெஷின்குள்ளே அப்பாச்சி HTTPD எனக்கு ரன் ஆகணும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே ஒரு ஸ்கிரிப்ட் நான் எழுத போகிறேன். இதை நம்ம ஷெல் ஸ்கிரிப்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஷெல் ஸ்கிரிப்ட்னால் ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் கிடையாது. நான் செப்பரேட்டாக ஒரு ஷெல் ஸ்கிரிப்ட் எப்படி க்ரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஐ ஹாவ் லினக்ஸ் வீடியோஸ். அதை நான் உங்களுக்கு மேலே குவிக் லிங்க்லேயும் போடுறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயுமே அந்த பிளேலிஸ்ட்டை நான் ஆட் பண்ணிடுறேன். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே ஒரு சிம்பிளான ஒரு ஸ்கிரிப்ட் நான் எழுத போகிறேங்க. அந்த ஸ்கிரிப்ட் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இட் வில் சிம்ப்ளி இன்ஸ்டால் அப்பாச்சி HTTPD. அண்ட் இன்ஸ்டால் பண்ணது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு வேர்டை எனக்கு அவுட்புட்டாக காமிக்கணும்னு நினச்சிட்றேன். அப்புறம் என்ன பண்ணுறேன்னா /bin-bash. அப்போ மீனிங் நான் எழுத போகிறது ஒரு பேஷ் ஷெல் ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதிடுறேன். அப்போ ரொம்ப சிம்பிளாக என்ன பண்ண போகிறேன்னா, install HTTPD-y. இதுதான் முதல் ஸ்டெப். எனக்கு இந்த சர்வருக்குள்ளே HTTPD இன்ஸ்டால் பண்ணிடு. HTTPD இன்ஸ்டால் பண்ணது மட்டும் இல்லாமல் சர்வீஸ் HTTPD ஸ்டார்ட். அந்த HTTPD சர்வீஸ் அந்த எனக்கு ஸ்டார்ட் பண்ணி விட்டுரு, ஆன் பண்ணி விட்டுரு, அந்த அப்ளிகேஷன் ரன் ஆகணும். அண்ட் நெக்ஸ்ட்டு எனக்கு என்ன பண்ணுன்னா, எக்கோ திஸ் இஸ் அ க்ரீன் மெஷின். க்ரீன்ஸ் வேணால் க்ரீன் மெஷின் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்படி ஒரு கண்டென்ட்டை நான் என்ன பண்ணுறேன்னா எழுதுனேன். இதை எனக்கு வேறு /www/html/index.htmlனு ஒரு பேஜ் இருக்குது. இந்த பேஜில் இதை ரைட் பண்ணிடு. இந்த பேஜ் ஆக்சுவலாக இருக்காது, நமக்கு இல்லைனாலும் எக்கோ கமாண்ட் என்ன பண்ணுவோம்னா புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ணி இந்த கண்டென்ட்டை எனக்கு உள்ளே எழுதி விட்டுருங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஐம் கிவிங் அ யூசர் டேட்டா ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்க. யூசர் டேட்டா ஸ்கிரிப்ட்னா என்னென்னா, EC2 மெஷின் லான்ச் ஆகும்போது எனக்கு ஏதாவது ஒரு இனிஷியலைசேஷன் ஸ்கிரிப்ட் ரன் பண்ணணுன்னா அங்கே நீங்கள் இங்கே யூசர் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துக்கலாம். அப்போ நான் இந்த EC2 மெஷின்குள்ளே புட்டி வழியாக நான் கனெக்ட் பண்ணி உள்ளே போயிட்டு இந்த கமாண்டெல்லாம் ரன் பண்ணுன்ற அவசியமே கிடையாது. நான் இங்கேயே நான் என்ன பண்ணிட்டேன், அந்த ஸ்கிரிப்டை கொடுத்துட்டேன். எனக்கு இப்போது மெஷின் ஸ்டார்ட் ஆன உடனேயே எனக்கு என்ன ஆயிரும்னா, எனக்கு HTTPD இன்ஸ்டால்லாம் ஆகி இந்த கண்டென்ட்டும் எனக்கு ரைட் ஆயிருங்க. இப்போ நம்ம எல்லாமே கரெக்டாக இருக்குது. லெட் மீ லான்ச் அன் இன்ஸ்டன்ஸ். எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக என்ன ஆகும்னா, எனக்கு ஒரு இன்ஸ்டன்ஸுன்றது எனக்கு லான்ச்சும் ஆகும். இப்போ லெட் மீ கோ டு மை இன்ஸ்டன்சஸ். எனக்கு ஒரு நியூ இன்ஸ்டன்ஸ் இமீடியட்டாகவே ரன்னிங் ஸ்டேட்டுக்கு வந்துடுச்சு. இனிஷியலைசேஷன் செக்கும் முடிஞ்சப்பறம் நம்ம என்ன பண்ணுவோம், இதோட பப்ளிக் IP அட்ரஸை நம்ம ஹிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு தடவை இந்த செக்யூரிட்டி குரூப்பையும் நான் செக் பண்ணிக்கிறேன், என்னென்ன போர்ட் நம்பர்லாம் ஓப்பனில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இட் இஸ் அலோவிங் 80 ஆன் சோர்ஸ் நம்மளுக்கு எனிவேர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ 22 ப்ரோட்டோக்கால் அலோவ் பண்ணியிருக்கு. HTTP டிராஃபிக் எனக்கு என்ன பண்ணியிருக்குன்னா 80ன்றது அலோவ் பண்ணியிருக்கு. சூப்பர். ஸோ இப்போ எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஸோ ஐ ஹாவ் இன்பவுண்ட் ரூல் கான்ஃபிகர் ஆயிடுச்சு. அண்ட் இன்ஸ்டன்ஸும் எனக்கு ரெடி ஆகிட்டு இருக்குங்க. இப்போ இதே மாதிரியே நான் இன்னொரு இன்ஸ்டன்ஸும் லான்ச் பண்ணுறேன். அதை நான் என்ன பண்ணுறேன்னா EC2-red அப்படின்னு வச்சுக்கேன். அப்படின்னா என்னென்னா, இதுக்குள்ளே ரெட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவுட்புட் காமிக்கப்படும். அப்போ EC2-red அதே ஸ்டெப்பை நான் திருப்பி கிரியேட் பண்ணிக்கிறேன். ஃப்ரீ டயர் எலிஜிபிள் அண்ட் T2 மைக்ரோ போதும். கீப்பேர் நான் 11 வித் மித்ரன்.
அண்ட் என்னோடய எக்ஸிஸ்டிங் செக்யூரிட்டி குரூப்பை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். லினக்ஸ் செக்யூரிட்டி குரூப்பு 8 GB போதும். இங்கே அதே மாதிரியே நான் ஒரு யூசர் டேட்டா ஸ்கிரிப்ட் /bin bash yum install httpd-y service httpd start and echo this is a red machine அப்படின்ற கண்டென்ட்டை எனக்கு /var/www/html குள்ள எனக்கு index.html அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கிரியேட் பண்ணிடுறேன். அண்ட் let me launch an instance. கரெக்டாக இருக்கா? y service httpd everything is fine and good. ஸோ இப்போ எனக்கு 2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகிட்டு, ஒன்று EC2 green, இன்னொன்று EC2 red. ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால், ஒன்றில் நான் ஹிட் பண்ணி நான் அவுட்புட் பார்த்தேன்னா, இப்போ let me try, let's see if it is working. Hit that IP, enter. Site can be reached. Okay, let's wait பண்ணி பார்ப்போம். HTTPSல போகுது. ஏன்னா நம்ம HTTP டிராஃபிக் தான். நான் என்ன பண்ணிக்கிறேன், என்னோட இந்த எட்ஜ் ப்ரௌசர் கூட நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ http:/paste enter. ஓகே, ஸோ இப்போது இங்கே நாட் செக்யூர்னு வருது பார்த்தீங்களா? அப்படின்னா என்னென்னா, எனக்கு இந்த கனெக்ஷன் இஸ் கோயிங் ஆன் HTTP தான். ஏன்னா நீங்கள் இந்த ஐபியை ஹிட் பண்ணி நோட் பேடில் நீங்கள் பேஸ்ட் பண்ணால் கூட நீங்களே பார்க்கலாம், HTTP அப்படின்ற ப்ரோட்டோக்காலில் தான் போகுது. ஸோ அப்போ HTTPSல ஒர்க் ஆகாது. ஏன்னா நீங்கள் இங்கே போயிட்டு HTTPSன்னு ஆட் பண்ணால் கூட இட் வில் நம்ம இந்த இன்னொரு ப்ரௌசரில் த்ரோ பண்ண மாதிரி யாராவது தான் த்ரோ பண்ணும். இப்போ இங்கே என்ன வருதுன்னா, திஸ் இஸ் அ க்ரீன் மெஷின் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜூம் பண்ணியிருக்கேன். எனக்கு க்ரீன் மெஷின்ற அவுட்புட் வருது. இப்போ அதே மாதிரியே நான் என்னோட ரெட் மெஷினோட பப்ளிக் ஐபி அட்ரஸை ஹிட் பண்ணி ஒரு புது டேப்பில் http:// இந்த ஐபியை நான் பேஸ்ட் பண்ணி என்டர் கொடுத்தாலும் எனக்கு இது ஒரு ரெட் மெஷின் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவுட்புட் வருதுங்க. அப்போ இது ரெண்டுமே வேறு வேறு ஐபி அட்ரஸ். இது ரெண்டுலேயும் எனக்கு என்ன வருதுன்னா, எனக்கு இந்த ஒரு அவுட்புட் வருது. ஓகே, குட். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், என்கிட்ட 2 EC2 மெஷின் இருக்குது, ரெண்டுத்துலேயும் வெவ்வேறு கண்டென்ட் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, என்னோடய லோட் பேலன்சர் நான் சூஸ் பண்ண போகிறேன். ஸோ லெட் மீ கோ டு மை லோட் பேலன்சர் டேப். புதுசாக நான் லோட் பேலன்சர்ன்ற ஒரு டேபை நான் க்ரியேட் பண்ணிட்டேன். இதில் நம்ம க்ரியேட் பண்ண ப்ரீவியஸ் ஸ்டெப் விச் இஸ் ஒரு கிளாசிக் லோட் பேலன்சர் நம்ம க்ரியேட் பண்ணுவோம். இந்த லோட் பேலன்சரோட பேர் கிளாசிக் LB. நம்ம ஒரு லோட் பேலன்சர் பேர் வச்சாச்சு. அண்ட் இது ஒரு இன்டர்நெட் ஃபேஸிங் லோட் பேலன்சர். அண்ட் நெட்வொர்க் மேப்பிங் அப்படின்றது எல்லாமே எனக்கு இது VPC-A. நான் ஓன் VPC வச்சுருக்கனால இருக்கு போல். உங்களுக்கு அது நார்மலாக இல்லை, நான் வெறும் நார்மலாக எக்ஸிஸ்டிங் VPC அவைலபிலிட்டி ஜோன்ஸ் எல்லாத்தையுமே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். டன். அண்ட் செக்யூரிட்டி குரூப்பில் லோட் பேலன்சருக்குமே ஒரு செக்யூரிட்டி குரூப் இருக்குங்க. அப்போ இங்கே டிஃபால்ட் செக்யூரிட்டி குரூப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. நீங்கள் வேணும்னாலும் என்ன பண்ணலான்னா, ஒரு நியூ செக்யூரிட்டி குரூப்பை க்ரியேட் பண்ணிக்கலாம். இது லோட் பேலன்சர் செக்யூரிட்டி குரூப்புன்னு கூட நான் ஒரு புதுசாக க்ரியேட் பண்ணிக்கிறேன். பேர் என்னென்னா கிளாசிக் LB செக்யூரிட்டி குரூப். அண்ட் இதே தான் அதுக்கும் டிஃபால்ட் VPCக்கே இருக்கட்டும். இது லோட் பேலன்சர் அப்படின்றனால சேம் அதே மாதிரி தான். நம்ம இது என்ன போர்ட் நம்பரில் ஒர்க் ஆகுதுன்னா 80ல் ஒர்க் ஆக போகுது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னா, HTTP டிராஃபிக்கு எனக்கு எனிவேர் ஃப்ரம் த சோர்ஸ் இன்பவுண்ட் ரூலு லெட் அஸ் கிரியேட் அ நியூ செக்யூரிட்டி குரூப். அப்போ நான் ஒரு கிளாசிக் LB செக்யூரிட்டி குரூப்பை நான் க்ரியேட் பண்ணிட்டேன். இட் இஸ் ஒர்க்கிங் ஆன் 80 போர்ட் நம்பர். இப்போ லோட் பேலன்ஸருக்குமே நீங்கள் ஒரு செக்யூரிட்டி குரூப்பை அட்டாச் பண்ணணும். ஸோ அப்போ நம்ம இங்கே நான் ரெஃப்ரெஷ் பண்ணிடுறேன். இங்கே எனக்கு என்ன வருதுன்னா, என்னோடய கிளாசிக் லோட் பேலன்சர் செக்யூரிட்டி குரூப் அப்படின்னு இருக்குல்ல, அதை நான் செலக்ட் பண்ணிடுறேங்க. டன். அண்ட் இப்போது இங்கே நம்மளுக்கு என்ன இருக்குன்னா, we have 2 ஆப்ஷன்ஸ். ஒன்று லிசனர் அண்ட் இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு 2 வார்த்தை இருக்குது. லிசனர்னா என்னென்னா, என் லோட் பேலன்ஸில் என்ன போர்ட் நம்பரில் லிசன் பண்ணுறீங்க, HTTP-ஆ TCS-ஆ SSL-ஆ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இருக்குது. இங்கே HTTPSன்னு செலக்ட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கேட்கும்னா, யூ ஹாவ் டு ஆட் நம்மளுக்கு SSL சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணும். ஆனால் இதுவே HTTPSன்னு பண்ணால் அங்கே பாருங்கள் அந்த ஆப்ஷனே போயிடுச்சு, காணும். அப்போ இங்கே சிம்பிளாக என்ன ப்ரோட்டோக்காலில் ஒர்க் பண்ணுறீங்க, HTTP-ஆ HTTPSனால் அந்த சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணுங்கள் SSL சர்டிஃபிகேட்டுன்னு. நான் இப்போதைக்கு HTTP-யில் தான் என்னோடய லோட் பேலன்ஸை லிசன் பண்ணுது. EC2வில் என்ன போர்ட் நம்பரில் ரன் ஆகுது, அப்பாச்சி, அதுவும் 80 தான். அப்போ EC2லுமே 80ல் தான் ரன் ஆகிட்டு இருக்கு. அப்போ ரெண்டுமே 80 அப்படின்னு நான் லிசனரை கான்ஃபிகர் பண்ணிடுறேங்க. ஹெல்த் செக்
இதுதான் நான் இங்கே டயக்ராம் வரையும் போது நான் ஒன்று சொல்லியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன்னா, ஏதாவது ஒரு இன்ஸ்டன்ஸ் கிராஷ் ஆனாலுமே, இப்போ என்னோடய EC2 மெஷின் இங்கே ஒரு கிராஷ் ஆகுதா, கிராஷ் ஆன அப்புறம் வர இன்கமிங் ரெக்வஸ்ட்டை இந்த சர்வர் காமிச்சா என்ன ஆகும், எல்லாமே ஃபெயில் தான் ஆகும். ஏன்னா சர்வரே கிராஷ் ஆகிடுச்சு, யாரும் ஓடலை. அப்போ இந்த சுச்சுவேஷனில் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக லோட் பேலன்சர்லேயே அவன் என்ன செட் பண்ணி வச்சுருக்காங்க AWS இன்டெலிஜென்ட்டானா, ஹெல்த் செக். ஸோ your load balancer will automatically perform health check to test the availability of all machine. The traffic is only routed to healthy instances. அப்போ என்னோட EC2 மெஷின் ஹெல்த்தியாக இருந்தால் மட்டும்தான் என் லோட் பேலன்ஸ் அந்த டிராஃபிக்கை அனுப்புங்க. அப்போ திஸ் இஸ் ஆல்சோ அண்ட் பாயிண்ட் விச் யூ நீட் டு ஆட். உங்களோட அப்ளிகேஷன் எப்படி ஹைலி அவைலபிளாக வைப்பீங்க, ஃபால்ட் டாலரண்ட்டாக வைப்பீங்க. இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட் வார்த்தை, ஹைலி அவைலபிள் அண்ட் ஃபால்ட் டாலரண்ட். இதை ஒரு டாஸ்க்காக கூட எடுத்துகிட்டு அந்த ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ இப்போ ஃபால்ட் டாலரண்ட்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் என்னோடய அப்ளிகேஷன் ஸ்மூத்தாக போடும். அப்போ இந்த மாதிரி ஹெல்த் செக்லாம் வச்சிங்கன்னா நம்மளுக்கு ஏதாவது ஒரு சர்வர் கிராஷ் ஆனாலுமே எனக்கு புதுசாக ஒரு யூசர் வராங்கன்னா அவர் அந்த ஹெல்த்தி சர்வருக்கு தான் ரவுட் ஆவாங்க. ஸோ தட் அவருக்கு வெப்சைட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நம்மளுக்கு தான் இங்கே பிரச்சனை நடக்குதுன்னா நம்மளுக்கு தான் தெரியும், என்னோடய எண்டு கஸ்டமர்ஸுக்கு எந்த விதமான பிஸ்னஸ் இம்பேக்ட்டுமே இருக்காது. ஸோ இப்போ நம்ம செக் பண்ணுற பார்த்தினது index.html. அப்போ நானும் என்ன பண்ணியிருந்தேன், என்னோடய யூசர் டேட்டா ஸ்கிரிப்டில் index.htmlனு ஃபைலில் போயிட்டு நீ ஒரு ஹிட் பண்ணி பாரு, ஹிட் பண்ணி எனக்கு ரெஸ்பான்ஸ் வந்துடுச்சுன்னா ஹெல்த்தின்னு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இங்கே வருது. சூப்பர். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்ஸ்டன்ஸை ஆட் பண்ண போகிறோம். ஆட் இன்ஸ்டன்சஸ். நான் என்ன பண்ணுறேன், 2 EC2 மெஷினும் ஆட் பண்ணிடுறேன். நார்மலாக அப்ளிகேஷனுன்றது என்ன இருக்கணும்னா ஒன்றா தான் இருக்கணும். இந்த சென்ஸ் என்ன வரும்னா, உங்களுக்கு இப்போ நீங்கள் கூகுளில் எத்தனை வாட்டி ரெஃப்ரெஷ் பண்ணாலும் கூகுள்ன்ற பேஜ் தான் அவுட்புட்டில் வரும். ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, எனக்கு ஒரு EC2 மெஷினில் எனக்கு என்ன அவுட்புட் வருதுன்னா க்ரீனுன்னு வருது, இன்னொரு EC2 மெஷினில் ரெட்டுன்னு வருது. அப்போ என்கிட்ட 2 சர்வர் இருக்குது, ஆனால் 2 சர்வர்லேயும் வெவ்வேறு வெப்சைட் இருக்குது. நார்மலாக நம்மளுக்கு என்ன இருக்குன்னா ஒரே வெப்சைட் தான் இருக்கணும். நான் வேணும்னே சும்மா 2 கண்டென்ட் நான் வச்சுருக்கேங்க. இப்போ ஆட்ரிபியூட்ஸ் என்னாலும் கிராஸ் ஜோன் லோட் பேலன்சிங் இருக்கட்டும், எந்த ஜோனாக இருந்தாலும் எனக்கு லோட் பேலன்ஸ் பண்ணேன். கனெக்ஷன் ட்ரெயினிங், இந்த டேர்ம் நம்ம என்ன பண்ணுவோன்னா, நம்ம ஆட்டோ ஸ்கேலிங்குன்ற டாபிக் வரும்போது இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். டேக்ஸ் எதாவது கொடுக்கணும்னா எதுவுமே கிடையாது. இதெல்லாம் தான் சம்மரி ரிவ்யூ பண்ணிவிட்டு எல்லாம் ஓகே அப்படின்னோடனே நான் ஒரு லோட் பேலன்ஸரை க்ரியேட் பண்ணிடுறேங்க. இப்போ நம்மளுக்கு என்ன ஆச்சுன்னா, சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளோட மும்பை ரீஜனில் என்கிட்ட 2 சர்வர் இருக்குது. அந்த 2 சர்வரையும் இந்த நான் லோட் பேலன்ஸரில் ஹிட் பண்ணிட்டேன். ஸோ அப்போ நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம க்ரியேட் பண்ணுறது ஒரு கிளாசிக் லோட் பேலன்சர். ஸோ வாட் வி ஆர் கிரியேட்டிங் இஸ், ஸோ வி ஆர் கிரியேட்டிங் அ கிளாசிக் லோட் பேலன்சர். இதை நான் ஷார்ட்டாக CLB அப்படின்னு கூட நான் வச்சுக்கிறேன். ஸோ வி ஆர் கிரியேட்டிங் அ கிளாசிக் லோட் பேலன்சர். அண்ட் இங்கே நம்மக்கிட்ட 2 EC2 மெஷின் இருக்குது. ஸோ வி ஹாவ் ஒரு EC2 விச் இஸ் ஹேவிங் த கண்டென்ட் ஆஃப் க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கண்டென்ட் இருக்குது. ஸோ இப்போ எனக்கு க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு இட்ஸ் கோயிங் டு கிவ் மீ அ கண்டென்ட். அதே மாதிரியே என்கிட்ட இன்னொரு EC2 மெஷின் இருக்குது. அதுக்குள்ளே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ரெட் அப்படின்னு ஒரு கண்டென்ட்டை நான் வச்சுருக்கேன். அப்போ அந்த ரெட்டுன்ற கண்டென்ட்டு அதுவுமே அப்பாச்சி HTTPD தான், அதுவுமே 80ன்ற போர்ட் நம்பர் தான் ரன் ஆகுது. அண்ட் இட் இஸ் ஆல்சோ ஒர்க்கிங் ஆன் HTTP கனெக்ஷன். ஸோ செக்யூர்லாம் கிடையாது. இப்போது என் லோட் பேலன்ஸோட ஜாப் என்னது, இன்கமிங் ரெக்வஸ்ட் இன்டர்நெட்லேருந்து யார் ஹிட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எனக்கு இந்த ரெக்வஸ்ட்டை ஒன்று இந்த சர்வருக்கோ இல்லை இந்த சர்வருக்கோ எனக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க. இதுதான் நம்மளோட லோட் பேலன்ஸோட வேலை. இது எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர் இஸ் சம்திங் கால்ட் அஸ் லோட் பேலன்சிங் அல்காரிதம். டிஃபால்ட்டான அல்காரிதம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரவுண்ட் ராபின். ஸோ ரவுண்ட் ராபின் அப்படின்றது தான் இப்போதைக்கு டிஃபால்ட். இது நான் எதுக்காக இப்போ நான் இந்த ரெட்டு க்ரீனுலாம் வச்சேன் அப்படின்றத இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. ரவுண்ட் ராபின் அப்படின்ற டேர்மே நம்ம என்ன பண்ணுவோம், அகெயின் கூகுளில் போய்ட்டு அதை சர்ச் பண்ணுவோம். ஸோ வாட் இஸ் ரவுண்ட் ராபின் அப்படின்னா என்னது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ரவுண்ட் ராபின் அப்படின்றது என்னன்னா ஒரு ஸ்கெடியூலிங் அல்காரிதம். இது நம்ம நிறைய டயக்ராம் பார்த்திங்கன்னா ஒரு சர்க்கிளில் நிறைய பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தருக்கும் ஒரு சான்ஸ் சர்க்கிள் மாதிரி. இப்போ ஒரு 8 பேர் இருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு ஒருத்தர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், அடுத்தது இன்னொருத்தர் இப்படியே போய் திருப்பி முதல்லேருந்து எங்கே பண்ணுமோ அதே ஸ்டார்ட் பண்ணுவோம். இதே மாதிரியே சர்க்கிளாக நம்ம சுற்றிக்கிட்டே இருப்போம். அப்போ இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா 1 person 1 idea at a time, கீப் கோயிங் until all ideas are exhausted. ஸோ அப்போ நம்ம ஒரு சர்க்கிள் மாதிரி ரவுண்ட் ராபினில் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம ஒருத்தராக நம்ம வரும். அப்போ இது ஒரு ஸ்கெடியூலிங் அல்காரிதம் அப்படின்னு சொல்லுவாங்க.
அப்படின்னா ஒருத்தராக நீங்கள் சர்க்கிளில் நீங்கள் ரொட்டேஷனில் சுற்றிட்டு வாங்க அப்படின்றது. இப்போ சேம் இப்போ இங்கே நம்மளுக்கு என்ன பண்ணுன்னா, என்கிட்ட இப்போ சப்போஸ் ஒரு 3 சர்வர் இருக்குன்னா, முதல் வர யூசருக்கு என்ன ரெக்வஸ்ட் எதில் அனுப்போம்? முதல் சர்வருக்கு. 2வது வரவருக்கு 2வது, 3வது வரவருக்கு 3வது, அப்போ 4வது வரவருக்கு முதல், 5வதுக்கு 2வது, 6வதுக்கு 3வது. இப்படி வர இன்கமிங் ரெக்வஸ்ட் எல்லாத்தையும் என்ன பண்ணுன்னா, ஈவனாக எனக்கு இருக்கிற சர்வர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். அப்போ இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா ரவுண்ட் ராபின் அல்காரிதம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இட்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டிங் த டிராஃபிக். அப்போ நான் எதுக்காக இப்போ நான் இந்த க்ரீனு ரெட்டுன்னு 2 சர்வர் வச்சேன்னா, டு ப்ரூவ் இப்போ நான் ஒரு வெப்சைட்டை நான் ரெக்வஸ்ட் அனுப்புகிறேன்னா அது ஃபஸ்ட்டு க்ரீனுக்கு போகும். திருப்பி அதே நான் ரெஃப்ரெஷ் பண்ணி திருப்பி நான் சென்ட் பண்ணேன்னா அடுத்து ரெட்டுக்கு போகணும். அப்போ என்னோடய டிராஃபிக் டிஸ்ட்ரிபியூட் ஆகி தான் என்ன பண்ணுதுன்னா எனக்கு 2 சர்வருக்கும் போகுதுன்றதை நான் ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் நான் என்ன பண்ணுறேன், நான் இந்த ரெட் அண்ட் க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபார்வர்ட் பண்ணுறேங்க ரெக்வஸ்ட்டை. இப்போ இந்த டைமில் எனக்கு என்னோடய லோட் பேலன்சர் க்ரியேட் ஆகிருக்கணும். நான் என்ன பண்ணுறேன், லோட் பேலன்சரை ஹிட் பண்ணி இங்கே அதே மாதிரியே I'll hit it on the browser, enter. ஸோ இப்போ எனக்கு என்ன வருதுன்னா, என்னோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா, ஸோ அதே மாதிரியே நாட் செக்யூர் அப்படின்னு தான் இருக்குது. ஏன்னா நம்ம எந்த SSL சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணல. திஸ் இஸ் அ க்ரீன் மெஷின்னு வருது. நான் என்ன பண்ணுறேன், ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். சம்டைம்ஸ் பேஜ் ரெஃப்ரெஷ் ஆகாமல் எனக்கு சில ப்ரௌசரில் என்ன நடக்கும்னா, இட் வில் இன்டர்னலாகவே பேஜ் சக்ஸஸ்ஃபுல்லாக லோட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு இட் ஓன்ட் சென்ட் த ரெக்வஸ்ட் டு சர்வருங்க. அப்போ அந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை வாட்டி ரெஃப்ரெஷ் பண்ணாலும் ஒரே அவுட்புட் வருதுன்னா ப்ரௌசரை மாற்றி ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நான் இப்போ ஃபஸ்ட்டு ரெஃப்ரெஷ் பண்ணும்போது க்ரீனுன்னு வந்துச்சு. இப்போ பாருங்கள் ரெட்டுன்னு வருது. நான் திருப்பி ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், க்ரீன், ரெஃப்ரெஷ் ரெட்டு, க்ரீன், ரெட்டு, க்ரீன், ரெட்டு. ஒவ்வொரு வாட்டி ரெஃப்ரெஷ் பண்ணும்போதும் எனக்கு மாறி மாறி வருது. திஸ் இஸ் டு ப்ரூவ் யூ தட் எனக்கு ரவுண்ட் ராபின் அல்காரிதம் ஒர்க் ஆகுது. அப்போ மீனிங் முதல் வாட்டி யூசர் வரும்போது ஒரு சர்வர் கம்ப்யூட்டர், 2வது யூசர் வராங்களா, ஏன்னா இங்கே இப்போது இந்த லோட் பேலன்ஸை நான் தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். உலகத்தில் வேறு யாருக்குமே இப்படி ஒரு லோட் பேலன்ஸ் இருக்குன்னே தெரியாது. அப்போ நான் தான் அந்த 2வது யூசரும். அப்போ நான் என் பேஜை 2வது வாட்டி ரெஃப்ரெஷ் பண்ணேன்னா ரவுண்ட் ராபின் என்ன பண்ணும், அடுத்த ரெக்வஸ்ட் வருதா 2வது சர்வருக்கு அனுப்பிவிடு. அப்போ நவ் திஸ் இஸ் டு ப்ரூவ் யூ தட் ரவுண்ட் ராபின் அல்காரிதமில் எனக்கு ஒரு ரெக்வஸ்ட்டும் அட் அ டைமில் எத்தனை சர்வர் இருக்கோ ஃபஸ்ட்டு ஒருத்தருக்கு போ, 2வது போ, 3வது போ, 4வது போ, 5வது போ, அவ்வளோ 5 தான் இருக்கா, அப்போ அடுத்தது திருப்பி முதலுக்கு போ, 2வதுக்கு போன்னு சொல்லிட்டு எனக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. திஸ் இஸ் ரவுண்ட் ராபின் அல்காரிதம். இதே மாதிரியே நம்மளுக்கு இன்னும் சில அல்காரிதம்ஸ்லாமும் இருக்குது. வெயிட்டட் அல்காரிதம் அப்படின்லாம் நமக்கு சொல்லுவாங்க. இப்போ நமக்கு AWS லோட் பேலன்சிங் அல்காரிதம்ஸ் அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணோம்னாலே நம்ம AWSோட அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன்லேயே இருக்கும் எப்படி நம்மளுக்கு அல்காரிதம்லாம் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போது நம்ம இதனை ஜஸ்ட் மேபி சவுண்ட் ஏதாவது வரலாம். ஓகே, பட் they introduced a new thing. So what are the types of load balancing network? How can we help with algorithms? ஸோ இங்கே தான் இருக்குது, சாரி. ஸோ வாட் ஆர் த லோட் பேலன்சிங் அல்காரிதம்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு ரவுண்ட் ராபின். ஸோ ரவுண்ட் ராபின்னாலே நம்மளுக்கு என்னென்னா, ஸோ யூ கேன் சி தட் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ரெக்வஸ்ட்டுக்கு எனக்கு ரவுட் பண்ணிவிடும். ஸோ இப்போ வெயிட்டட் ரவுண்ட் ராபின் அப்படின்னு இருக்குது, ஐபி ஹேஷன் இருக்குது, லீஸ்ட் கனெக்ஷன் இருக்குது, வெயிட்டட் லீஸ்ட் கனெக்ஷன், லீஸ்ட் ரெஸ்பான்ஸ் டைம், ரிசோர்ஸ் பேஸ்ட். அப்போ இத்தனை அல்காரிதம்ஸ் இருக்குங்க. இப்போ நம்ம சும்மா ஒரு ஐடியாவை நான் ஓவராலாக சொல்லிடுறேன், இது என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இட் இஸ் ஆல்சோ ஃபேமஸ் இன்டர்வியூ கொஷின் தான், நம்ம அதை போயிட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறதுலாம் இல்லைங்க. இப்போது வெயிட்டட் ரவுண்ட் ராபின் அல்காரிதம் அப்படின்னா என்னென்னா, இப்போது ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னா, நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு 2-3 சர்வர் இருக்குது. ஆனால் ரவுண்ட் ராபின் என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டுக்கு போ, செகண்டுக்கு போ, 3வது போ அப்படின்னு தான். ஆனால் எனக்கு இந்த ஃபஸ்ட்டு 2 சர்வர் மட்டும் நம்மளுக்கு என்னென்னா கொஞ்சம் ஹை எண்டாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஹை எண்ட்னா என்னென்னா, இட்ஸ் சேயிங் தட் இது T2 எக்ஸ்ட்ரா லார்ஜு இல்லை T2 அந்த மாதிரி கொஞ்சம் ஹை, இல்லை T4 அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹை எண்டில் இருக்குது, இன்னொன்று கம்மியாக இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணான்னா வெயிட்டேஜ் கொடுக்கலாம். ஸோ கிவ் 60% ஆஃப் த வெயிட்டேஜ் டு த ஃபஸ்ட்டு 2 சர்வர், 40%. அப்போ மோஸ்ட் ஆஃப் த ரெக்வஸ்ட் 10 ரெக்வஸ்ட்டில் 60% என்னென்னா 6 ரெக்வஸ்ட் இந்த 2 சர்வருக்கு தான் போகும், 4 ரெக்வஸ்ட் தான் இங்கே வரும். அப்போ ரவுண்ட் ராபின் அல்காரிதமே தான், ஆனால் அதில் சில பேருக்கு மட்டும் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரியாரிட்டி கொடுக்குறோம். ஸோ இன் வெயிட்டட் ரவுண்ட் ராபின் யூ கேன் அசைன் டிஃப்ரெண்ட் வெயிட்ஸ் டு ஈச் சர்வர் பேஸ்ட் ஆன் த ப்ரியாரிட்டி ஆர் கெப்பாசிட்டி. ஸோ சர்வர் வித் ஹையர் வெயிட்ஸ் வில் ரிசீவ் மோர் இன்கமிங் டிராஃபிக் ஃப்ரம் த நேம் சர்வர். அப்போ கொஞ்சம் வெயிட்டேஜ் எக்ஸ்ட்ராவாக கொடுக்குறீங்கன்னா நாங்கள் கொஞ்சம்
அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ரியாரிட்டி கொடுத்து அவங்களுக்கு நமக்கு எக்ஸ்ட்ராவாக சென்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க ரவுண்ட் ராபின் அண்ட் வெயிட்டட். இதிலே நெக்ஸ்ட்டு லீஸ்ட் கனெக்ஷன்லாம் இருக்குது. லீஸ்ட் கனெக்ஷன் என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்கிட்ட 3 சர்வர் இருக்குது. அட் அ டைமில் 300 பேர் ஆக்சஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ எனக்கு 150 பேர் இந்த சர்வர்லேயும் 100 பேர் இந்த சர்வர்லேயும் ஒரு 50 பேர் தான் இந்த சர்வரில் எனக்கு ரெக்வஸ்ட் போயிட்டுருக்குங்க. அப்போ புதுசாக வர ரெக்வஸ்ட்டு ரவுண்ட் ராபினில் இவருக்கு போகுமானா அப்படி இல்லை, லீஸ்ட் கனெக்ஷன். அப்போ இந்த 3வது சர்வருக்கு தான் 50 ரெக்வஸ்ட் தான் இருக்குது. அப்போ இவருக்கு தானே நம்பர் ஆஃப் ரெக்வஸ்ட் கம்மியாக இருக்குது. அப்போ இந்த ரெக்வஸ்ட்டை இங்கே அமுச்சு விடு. அப்போ +1 இவங்க அந்த இப்போ வந்திருக்க லோடை எக்ஸ்ட்ராவாக ஹேண்டில் பண்ணட்டும். ஏன்னா இங்கே நம்பர் ஆஃப் கனெக்ஷன்ஸுன்றதுக்கு ஆல்ரெடி கம்மியாக தான் இருக்குது. இங்கே ஆல்ரெடி அதிகமாக 150 பேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ எத்தனை பேருக்கு அங்கே 3 சர்வர் இருக்கா, 10 சர்வர் இருக்கா, எத்தனை சர்வர் எத்தனை கனெக்ஷனை ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கு, எந்த சர்வர் கடைசியாக ரொம்ப கம்மியான ரெக்வஸ்ட்டை ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கோ அந்த இவங்களுக்கு அமுச்சு விட்ரு. அதே மாதிரியே அந்த லீஸ்ட் கனெக்ஷன்லேயும் வெயிட்டேஜ் கொடுத்துடலாம். லீஸ்ட் ரெஸ்பான்ஸ் டைம் மீனிங் என்னென்னா, எனக்கு இப்போது 10 சர்வர்ஸ் இருக்கா, அதில் யாரெல்லாம் எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணுறாங்க, யார் எனக்கு இமீடியட்டாக ரெஸ்பான்ஸை கொடுக்குறாங்களோ அந்த சர்வருக்கு ரெக்வஸ்ட்டை எனக்கு அனுப்பிவிடு. அப்போ இது எல்லாமே நம்மளுக்கு என்னென்னா, இமீடியட்டாக என் லோடை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி எனக்கு ஒரு ரெக்வஸ்ட், ஒரு யூசர் ஒரு வெப்சைட்டை ஹிட் பண்ணுறாங்களா அவருக்கு ஒரு இமீடியட்டாக அவுட்புட் வரணும். எந்த விதமான பிரச்சனையும் வராமல் லோடை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு தான் நம்மளுக்கு இந்த லோட் பேலன்சிங் அல்காரிதம்ஸ்ன்னு இருக்குங்க. திஸ் இஸ் ஃபேமஸான இன்டர்வியூ கொஷின். ஸோ மேக் ஷூர் ஆர் செக்கிங் இட் அவுட் வாட் இஸ் அ லோட் பேலன்சிங் அல்காரிதம் இஸ். அண்ட் அதை போய்ட்டு ஒரு தடவை டேக் நோட்ஸ் ஆஃப் திஸ். ஒரு 4-5 அல்காரிதம் எழுதியும் வச்சுக்கோங்க. பிகாஸ் தே வில் பி ஆஸ்கிங் யூ திஸ் இன் இன்டர்வியூ கொஷின். ஓகே, இப்போ நம்ம கிளாசிக் லோட் பேலன்ஸை நான் ப்ரூவும் பண்ணிட்டேன். பை ரெஃப்ரெஷிங் எனக்கு ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு EC2 மெஷின் எனக்கு அவுட்புட்டை கொடுக்குது. அண்ட் 2 EC2 மெஷினும் என்கிட்ட இருக்குங்க. இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக என்ன பண்ணியாச்சுன்னா, ஒரு கிளாசிக் லோட் பேலன்ஸர்னால் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், அப்ளிகேஷன் லோட் பேலன்ஸர்னால் என்ன, அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, நெட்வொர்க் லோட் பேலன்ஸருக்கும் அதுக்கும் என்ன டிஃபரன்ஸ், இதுதான் நம்ம நெக்ஸ்ட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, என்னோடய கிளாசிக் லோட் பேலன்ஸர்லாம் டெலீட்டும் பண்ணிடுறேன். லெட் மீ கிளிக் கன்ஃபார்ம், delete. இப்போ லோட் பேலன்ஸர் delete ஆயிடுச்சு. இனிமேல் இந்த பேஜ் ஒர்க் ஆகாது. ஏன்னா இந்த DNS போயிடுச்சுன்றனால நான் ரெஃப்ரெஷ் இல்லை, இன்னும் கொஞ்ச நேரத்தில் it should not be working. Meaning if I copy this, close this, new tab, hit it. Yeah, so இப்போதைக்கு it will throw that does not work அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒர்க் ஆகலைன்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ இப்போது நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ஒரு கிளாசிக் லோட் பேலன்சர் எப்படி ஒர்க் ஆகுது, லோட் பேலன்சர்னால் என்ன, அவங்களோட ரோல் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அப்ளிகேஷன் லோட் பேலன்சர் அண்ட் ஹவு தே ஒர்க். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, வி ஆர் கோயிங் டு டாக் அபவுட் ஒரு அப்ளிகேஷன் லோட் பேலன்சர்னால் என்ன, அவங்க எப்படி ஒர்க் ஆகுறாங்கன்றது தாங்க நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம அப்ளிகேஷன் லோட் பேலன்சர், இட்ஸ் மெயின்லி ஆன் அப்ளிகேஷன் லெவல், மீனிங் HTTP, HTTPS இந்த லெவலில் தான் நம்மளுக்கு ஒர்க் ஆகுறது அப்ளிகேஷன் லோட் பேலன்சர். இதில் சில பாயிண்ட்ஸ்லாம் எக்ஸ்ட்ராவாக இருக்குங்க. இதில் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா, ஸோ அப்ளிகேஷன் லோட் பேலன்சரில் ஹெல்த் செக் பண்ணலாம், லாகிங்கு, ஜோன் லெவல் ஃபெயிலியர், கனெக்ஷன் ட்ரைனிங், லோட் பேலன்சிங் டு மல்டிபிள் போர்ட்ஸ் ஆன் சேம் இன்ஸ்டன்ஸு, வெப் சாக்கெட்ஸு, இது எல்லாமே அவன் டிக் பண்ணியிருக்கான். இந்த ஆப்ஷன்ஸ்லாம் எனேபிள் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கிளாசிக்லேயும் நெட்வொர்க்லேயும் இல்லாத ஒரு ஆப்ஷன் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. என்னென்னா, பாத் பேஸ்ட் ரவுட்டிங், ஹோஸ்ட் பேஸ்ட் ரவுட்டிங், இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணியிருக்கான்னா, தே ஹேவ் திஸ் எனேபிள்டு. அப்போ அது நாங்கள் பாத் பேஸ்ட் ரவுட்டிங், ஹோஸ்ட் பேஸ்ட் ரவுட்டிங் இதெல்லாம் வாட் இஸ் த மீனிங் அப்படின்னா, இப்போ நம்ம அதே எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கோங்க. என்னென்னா, இங்கே நான் ட்ராப் பண்ணியிருக்கிற அதே டயக்ராம் நம்ம என்ன பண்ணலான்னா, லெட் அஸ் டேக் அன் எக்ஸாம்பிள். ஸோ என்கிட்ட ஒரு லோட் பேலன்சரும் அண்ட் அதே மாதிரியே 2 EC2 மெஷின் என்கிட்ட க்ரீன் அண்ட் ரெட்டுன்ற பேரில் என்கிட்ட 2 இருக்குது. அவங்களையும் நான் என்ன பண்ணிக்கிறேன், நான் இங்கே வச்சிடுறேன். சூப்பர். ஸோ இப்போ நான் க்ரியேட் பண்ணுறது பேர் அப்ளிகேஷன் லோட் பேலன்சர் விச் இஸ் கால்ட் அஸ் ALB அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். ஸோ இப்போ நான் க்ரியேட் பண்ணுறது ALB. அண்ட் இந்த ALBன்றது என்னென்னா, இட் சப்போர்ட்ஸ் பாத் பேஸ்ட் ரவுட்டிங், ஹோஸ்ட் பேஸ்ட் ரவுட்டிங். இந்த 2 டேர்ம், இது 2 தான் முக்கியமான டேர்ம். இது என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இப்போது நம்மக்கிட்ட என்ன இருக்குன்னா, ஒரு பேஜஸ்லேயே ஸ்லாஷ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோங்க. இப்போ ஸ்லாஷ்னா என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெட் மீ டேக் அன் எக்ஸாம்பிள். நான் என்ன பண்ணுறேன், இப்போது
நான் ஹிட் பண்ணது இதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு லோட் பேலன்ஸர் டிஎன்எஸ் இருந்துச்சுங்க. அது ஹிஸ்ட்ரியில் இருக்கும்ல. என்னென்னா என்கிட்ட இதுதான் என்னோடய லோட் பேலன்ஸரோட டிஎன்எஸ். இது நான் காப்பி பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு ஒர்க் ஆகாது, ஏன்னா நம்ம லோட் பேலன்ஸரை டெலீட் பண்ணிட்டோம். இதுதான் லோட் பேலன்ஸரோட டிஎன்எஸ். இப்போது இந்த லோட் பேலன்ஸர் நான் ஹிட் பண்ணேன்னா எனக்கு என்ன வரும்னா, என்னோட இந்த யூஆர்எல் ஹிட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அதுவே என்ன பண்ணுது, ஒன்று க்ரீன் சர்வருக்கோ இல்லை ரெட் சர்வருக்கோ ரவுண்ட் ராபின் மூலியமாக ரெக்வஸ்ட்டை ஃபார்வர்ட் பண்ணுது. நம்ம ரியல் டைமில் இப்படியும் நம்ம ஞாபகம் வச்சுக்க மாட்டோம். நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்குவோம், google.com, abc.com, hdfc.com அந்த மாதிரி தான் நம்ம வச்சுருப்போம். அதை செப்பரேட் கிளாஸில் எப்படி நம்ம லோட் பேலன்சர் கூட இதை நம்ம மேப் பண்ணுறது அப்படின்றத நம்ம கற்றுக்கலாம். அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி இவ்வளோ பெரிய நேமனை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. ஸோ google.com அடித்தாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த லோட் பேலன்ஸுக்கு ரவுட் ஆகும், லோட் பேலன்ஸர் என் சர்வருக்கு ரவுட் ஆகும். அதெல்லாம் நம்ம ஃப்யூச்சரில் பார்ப்போம். பட் ஃபார் நவ் திஸ் இஸ் மை லோட் பேலன்ஸர். இதை நான் எத்தனை வாட்டி ரெஃப்ரெஷ் பண்ணாலும் ரவுண்ட் ராபின் மூலியமாக ஒரு சர்வருக்கு இன்னொரு சர்வருக்கும் போகுது. இப்போ எனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இவ்வளோ பெருசாக இருக்குல்ல, இதை நான் கொஞ்சம் இப்போதைக்கு குட்டியாக வச்சுக்கிறேங்க. என்னென்னா ஏபிசி அப்படின்னு சொல்கிறேன். இப்போதைக்கு இமேஜினேஷனுக்காக அது குட்டியாக வச்சுக்கோங்க. abc.comனு இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம கற்றுக்க போகிறது பாத் பேஸ்ட் ரவுட்டிங். ஸோ பாத் பேஸ்ட் ரவுட்டிங் அப்படின்னா என்னென்னா, எனக்கு என்னோடய பாத்தை வச்சு ரவுட் பண்ணேன். பாத்துனா என்னென்னா, இப்போ நான் abc.com/green அப்படின்னு அடித்தேன்னா எனக்கு அந்த க்ரீன் சர்வருக்கு போ. abc.com/redன்னு அடித்தேன்னா ரெட் சர்வருக்கு போ. அப்போ வெறும் abc.comக்கும் ஒன்று இருக்கும், அது ஹோம் பேஜ்னு சொல்லுவாங்க. அப்போ வெறும் abc.comனு அடித்தா இங்கே போ, /green அடித்தா இங்கே போ, /redன்னு அடித்தா இங்கே போ. நார்மலாக எல்லா வெப்சைட்ஸ் மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் இருக்குங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, ஏதாவது ஒரு வெப்சைட் இருக்கலாமே, அடிடாஸ் அப்படின்னு நம்ம எடுத்து பார்ப்போம். லெட் அஸ் see. இப்போ நான் என்ன பண்ணுறேன், அடிடாஸ்ன்ற வெப்சைட்டை நான் ஒரு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இப்போ நம்ம இருக்கிற பாத் என்னென்னா adidas.co.in, இதுதான் ஹோம் பேஜ். அந்த யூஆர்எல் நம்மளுக்கு இங்கே காமிக்குது. நான் இங்கே மென்னு கிளிக் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்களேன், /men. விமென்னு கிளிக் பண்ணேன்னா /women. அப்போ மேலேயே இந்த மாதிரி அவன் பேஜெல்லாம் வச்சுருக்கான். இப்போ இந்த மென்னுக்குள்ளே நான் போயிட்டு சாண்டல்ஸ்ன்னு கிளிக் பண்ணேன்னா மென் சாண்டல்ஸ். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா /men, அதுக்குள்ளே /men sandals அப்படின்னு கூட வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு டிஃப்ரென்சஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இவன் என்ன பண்ணுறான்னா எல்லாத்தையுமே பாத் பேஸ்ட் ரவுட்டிங். இந்த பாத்தை கிளிக் பண்ணால் எனக்கு இங்கே போ, இதை கிளிக் பண்ணால் இங்கே போ அப்படின்னு சொல்லிட்டு வாட் ஹி ஹேஸ் இஸ் இந்த மாதிரி அவங்க ரவுட் பண்ணி விட்டுறாங்க. அப்போ இதுதான் பாத் பேஸ்ட் ரவுட்டிங். ஸோ இதுதான் என்னோடய ஹோம் பேஜ். நம்ம அடிடாஸ்ன்னு இப்போ பார்த்தோம் பார்த்தீங்களா, அதில் /ன்னு அவங்க என்ன கிளிக் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி வெப்சைட்டுன்ற கண்டென்ட் மாறுது. இதை பாத் பேஸ்ட் ரவுட்டிங்னு சொல்கிறோம். நம்மளும் இப்போ அதுதாங்க பண்ண போகிறோம். என்னென்னா /greenன்னு அடித்தா எனக்கு என்னோடய டயக்ராம் பிரகாரம் க்ரீன் சர்வருக்கு போ, /redன்னு அடித்தா எனக்கு ரெட் சர்வருக்கு போ. எனக்கு இப்போ இந்த பாத் பேஸ்ட் ரவுட்டிங்கை செட் பண்ணணும். இதுதான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ அப்ளிகேஷன் லோட் பேலன்சரில் ஒர்க் பண்ண போகிறது. இந்த பாத் பேஸ்ட் ரவுட்டிங் அப்ளிகேஷன் லோட் பேலன்சரில் மட்டும்தான் சப்போர்ட்டட், கிளாசிக்லேயும் கிடையாது, நெட்வொர்க்லேயும் கிடையாது. அப்போ இதை ஒரு பாயிண்ட்டாக நீங்கள் என்ன சொல்லலாம்னா, ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸாக நீங்கள் என்ன பண்ணலாம், இதை நீங்கள் எடுத்து வைக்கலாம். அதே மாதிரியே ஹோஸ்ட் பேஸ்ட் ரவுட்டிங்னா என்னதுங்க அப்படின்னா என்னென்னா, அதுவும் சேம் தான், பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். என்னென்னா, இப்போ இங்கே /green இங்கே இந்த இடத்துல அடிக்கிறதுக்கு பதில் இங்கே என்னென்னா green.abc.com ஹோஸ்ட் லெவலில், red.abc.com. அப்போ நம்ம இங்கே பேக்வேர்டில் ப்ரிஃபிக்ஸில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா /green /redன்னு நம்ம அடிச்சிருக்கோமா, இங்கே abc.com, ஆனால் அதுக்கு முன்னாடி green.red. அப்போ இந்த ஹோஸ்ட் லெவல்லையே நான் எனக்கு ரவுட்டிங் டிஃப்ரெண்ட் பண்ணணும் அப்படின்ற போது யூ கேன் கோ ஃபார் ஹோஸ்ட் பேஸ்ட் ரவுட்டிங். அப்போ இது எல்லாத்தையுமே அவன் என்ன பண்ணியிருக்கான்னா இங்கே அட்வான்டேஜஸாக கொடுத்துருக்காங்க. மீனிங் பாத் பேஸ்ட் ரவுட்டிங், ஹோஸ்ட் பேஸ்ட் ரவுட்டிங்லாம் அப்ளிகேஷன் லோட் பேலன்சரில் தாங்க சப்போர்ட்டட் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் ஒரு வார்த்தை மட்டும் தெரிஞ்சுப்போம், என்னென்னா ஸ்டிக்கி செஷன்ஸ். இதுவும் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு இம்பார்ட்டண்ட்டான டேர்ம். ஸ்டிக்கி செஷன்னா என்னது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த வார்த்தையை பற்றி நம்ம என்ன பண்ணுவோம், லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஸ்டிக்கி செஷன் மீன்ஸ். ஸோ இப்போது நீங்கள் சில பேங்கிங் சைட்லாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த பேங்கிங் சைட்டில் என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே நீங்கள் உங்களோட பேங்க் சர்வருக்குள்ளே லாகின் பண்ணுறீங்க, 5 நிமிஷமாக எந்த விதமான ஆக்டிவிட்டியும் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், அது லாக் அவுட் ஆயிருங்க. அப்போது இங்கே நம்மளுக்கு என்னென்னா ஒரு டைம் லிமிட்டுன்னு சொல்லிட்டு உள்ளே வச்சிடறோம். நீங்கள் ஒரு வெப்சைட் லாகின் பண்ணுறீங்க, அந்த வெப்சைட் லாகின் பண்ணுறீங்களா, அப்போது நீங்கள் ஒரு டைம் லிமிட் வரைக்கும், டைம் லிமிட்னா 5 minutes ஆஃப் இன்ஆக்டிவிட்டி.
நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னா 2 மணி நேரத்துக்கு கூட அந்த வெப்சைட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், எந்த ப்ராப்ளமும் இல்லை. பட் நீங்கள் எந்த விதமான ஆக்டிவிட்டியும் பண்ணாமல் இருக்கும்போது, எந்த விதமான ரெக்வஸ்ட்டும் சென்ட் பண்ணலையா, அப்போ உங்களோட செஷனை டைம் அவுட் பண்ணி விட்ரும். அப்போ இந்த ஸ்டிக்கி செஷன்ஸ்னால் என்னது? ஸோ வாட் டஸ் இட் மீன்? ஸோ ஸ்டிக்கி செஷன்ஸ்னால் என்ன? இப்போது லெட் அஸ் சே யூசர் 1 இஸ் கம்மிங். அந்த யூசர் 1ஓட ரெக்வஸ்ட்டை என்னோட க்ரீன் சர்வருக்கு ரவுட் பண்ணி விடுது. இப்போ அவர் என்ன பண்ணுவார்னா, ஆன்லைன் HDFCன்ற ஒரு பேஜ் இருக்கும், அதில் போய்ட்டு யூசர் நேம், பாஸ்வேர்டு, OTP, கேப்சா என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு உள்ளே லாகின் பண்ணிடுவார். இப்போ இங்கே நம்ம ஸ்டிக்கி செஷன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று செட் பண்ணுவோங்க. அது என்ன செட் பண்ணுவோம்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 300 செகண்ட்ஸ் அப்படின்னா 5 மினிட்ஸ். ஸோ 300 செகண்ட்ஸுக்கும் இது என்ன பண்ணுன்னா, இப்போ அந்த யூசர், இப்போ நம்ம கிளாசிக் லோட் பேலன்ஸில் என்ன பிரச்சனை வந்துச்சு, நான் ரெஃப்ரெஷ் பண்ண என் ரெக்வஸ்ட்டு ஃபஸ்ட்டு க்ரீன் சர்வருக்கு போச்சு, ரெண்டாவது ரெட் சர்வருக்கு போச்சு, அப்புறம் க்ரீனுக்கு போச்சு, ரெட்டுக்கு போச்சு, இப்படி மாற்றி ரவுண்ட் ராபினில் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் நீங்கள் ஸ்டிக்கி செஷன் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா, இனிமேல் என்னென்னா லோட் பேலன்ஸர் என்ன பண்ணுன்னா, என்னோடய IP அட்ரஸை ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபார் த நெக்ஸ்ட் 300 செகண்ட்ஸ். அது 300 செகண்ட்ஸ் அகெயின் இன்டர்னலாக ரெஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கும். நான் ஒவ்வொரு வாட்டி ஏதாவது நான் ஒரு பட்டனை கிளிக் பண்ணுறேன்னா, அப்போ என் லோட் பேலன்ஸர் என்ன பண்ணும், இவர் இந்த மித்ரனோட IP அட்ரஸ் இது தான், இந்த IP அட்ரஸை நான் இந்த க்ரீன் சர்வருக்கு நான் சென்ட் பண்ணியிருக்கேன், அடுத்த 300 செகண்ட் வரைக்கும் இதே IP உள்ளே வந்துச்சுன்னா நான் க்ரீனுக்கு தான் அனுப்புவேன். ஆனால் இப்போ நான் ஏதாவது ஒரு பட்டன் கிளிக் பண்ணுறேன்னா அந்த 300 செகண்ட்றது அகெயின் ரெஃப்ரெஷ் ஆகிடும், திருப்பி ஃபஸ்ட்லேருந்து 300 வரும். நான் ஒரு 1 மினிட்டாக நான் எதுவுமே கிளிக் பண்ணாமல் இருக்கேன், ஆனால் ஏதாவது ஒரு கிளிக் பண்ணேன்னா திருப்பி அந்த 300 செகண்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ஆகிடும். அப்போ 300 செகண்ட்ஸ் ஆஃப் இன்ஆக்டிவிட்டி, எதுவுமே யூஸ் பண்ணாமல் இருந்தால் தான் லோட் பேலன்ஸர் மறந்துடும். அப்போ ஸ்டிக்கி செஷன்ன்றதுக்கு என்ன மீனிங்னா, ஸ்டிக்கி செஷன், ஸ்டிக்கி அந்த பேரே என்னென்னா ஸ்டிக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுற மாதிரி. அப்போ ஒரு ரெக்வஸ்ட் வருதுன்னா லோட் பேலன்ஸர் இந்த ஐபியை ஞாபகம் வச்சுக்கிட்டு எந்த சர்வர் அந்த ஐபியை ஹேண்டில் பண்ணுச்சோ அதே சர்வருக்கு மறுபடியும் ரெக்வஸ்ட்டை அனுப்பிவிடும். ஏன்னா அவர் அந்த சர்வரில் தான் லாகின் பண்ணி அவர் ஏதோ ஆக்டிவிட்டி பண்ணிகிட்ருக்கார். அப்போ ஒவ்வொரு வாட்டியும் அதே சர்வருக்கு அனுப்பிவிடு, ஸோ தட் சர்வர் வில் ஹேண்டில் திஸ் ரெக்வஸ்ட். ஒரு 5 மினிட்ஸ் மேலே அவர் யூஸே பண்ணலையா, அப்போ லோட் பேலன்ஸ் என்ன பண்ணிடும், அந்த ஐபியை மறந்துடும், ஆட்டோமேட்டிக்காக செஷன் லாக் அவுட் ஆயிரும். திருப்பி அவர் உள்ளே வர்றாருன்னா ஃப்ரெஷ்ஷாக தான் புதுசாக ஒரு சர்வருக்கு ரெக்வஸ்ட்டை அனுப்பிவிடும். அதே சர்வருக்கும் போகலாம், இல்லை புது சர்வருக்கும் போகலாம். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் த லோட் அப், அதை பொறுத்து. மறுபடியும் அவர் லாகின் பண்ணி மறுபடியும் உள்ளே வரணும், ஸ்டிக்கி செஷன் எனேபிள் ஆயிரும். அடுத்த 300 செகண்ட்ஸுக்கு அவர் அந்த சர்வர் கூட ஒர்க் பண்ணலாம். இப்போ ஸ்டிக்கி செஷனுன்ற டேர்மை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ஏஎல்பிக்கும் NLBக்கும் டிஃப்ரென்ஸ்லாம் சொல்லும்போது நான் என்ன சொல்வேன்னா, ஏஎல்பி வந்து HTTPSல ஒர்க் ஆகும், NLB TCP லேயரில் ஒர்க் ஆகும். அப்ளிகேஷன் லோட் பேலன்சர் வில் சப்போர்ட் பாத் பேஸ்ட் ரவுட்டிங், ஹோஸ்ட் பேஸ்ட் ரவுட்டிங், ஸ்டிக்கி செஷன்ஸ், SSL சர்டிஃபிகேட், HTTPS, அந்த எஸ்ன்ற வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, SSL சர்டிஃபிகேட்லாம் ஏஎல்பியில் தாங்க நீங்கள் அட்டாச்சே பண்ண முடியும். NLBயில் TCP லேயர்ன்றனால இந்த SSLலாம் ஒர்க் ஆகாது. ஸோ அப்போ TCP லேயரில் தான் ஒர்க் ஆகும். மெயின்லி NLB எதுக்குன்னா, இட்ஸ் அ ஹை பர்ஃபார்மன்ஸ் லோட் பேலன்சர். நான் ஒரு மில்லியன்ஸ் ஆஃப் ரெக்வஸ்ட்டு ஹேண்டில் பண்ணணும், ஒரு கேமிங் வெப்சைட்டு இல்லை ஸ்ட்ரீமிங் வெப்சைட்டு, அந்த சிச்சுவேஷனில் தான் நான் NLBன்றது நான் போவேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் NLBயில் ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்ன இந்த டிக் மார்க் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஐபி அட்ரஸ், ஸ்டாட்டிக் ஐபி அட்ரஸ் ஆர் எலாஸ்டிக் ஐபி அட்ரஸை நீங்கள் NLBக்கு அட்டாச் பண்ணலாம். ஏன்னா ஒரு டிக் மார்க்கு ஏஎல்பியில் இருக்கக்கூடாது, கிளாசிக்கில் இருக்கக்கூடாது, NLBக்கு மட்டும் யூனிக்காக ஏதாவது ஒன்று இருக்கணும்ல. அப்போ அதுதான் இந்த 2 டிக் பாக்ஸ். அவங்க யாருன்னு பாருங்கள், ஸ்டாட்டிக் ஐபி அட்ரஸ் கேன் பி அட்டாச் டு அ நெட்வொர்க் லோட் பேலன்சர். ஸோ அப்போ நான் ஒரு ஐபி அட்ரஸ், ஏன்னா ஒரு ஃபிக்ஸ்டாக எனக்கு ஒரு ஸ்டேபிள் ஐபி எனக்கு வேணும், அட்டாச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா NLBயில் மட்டும்தான் பண்ண முடியும், ஏஎல்பிலையும் கிளாசிக்லையும் ஒர்க் ஆகாது. பிகாஸ் நான் இப்போ நீங்கள் போயிட்டு சும்மா ஒரு ChatGPTலே போயிட்டு இல்லை ஜெமினி இல்லை என்ன ஏதாவது ஒரு ஏஐ கிட்ட போய் HTTPS TCPக்கு என்ன டிஃப்ரென்ஸு, ஏஎல்பிக்கும் NLBக்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்னு போட்டிங்கனாலே அதுவே சில டிஃப்ரென்சஸ்லாம் வரும். அதை வச்சு கொஞ்சம் இன்னும் இன்டெப்த்தாக ட்ரை டு ரிசர்ச், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நானும் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் நான் சொல்கிறேன், எதை நான் கரெக்டாக சொல்கிறேன், எதை நான் மிஸ் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு எனக்குமே ஐ மே மிஸ் சம்திங், பட் ஸ்டில் ஐ ஹாவ் அ நோட்ஸ், இதெல்லாம் நான் கவர் பண்ணிடணும்னு சொல்லிட்டு அதை படி தான் நான் ஐம் டேக்கிங் யூ ஆல் த டாபிக்ஸ் அண்ட் மேக்கிங் ஷூர் தட் ஐம் நாட் ஸ்கிப்பிங் எனிதிங். ஸோ அப்போ அந்த சுச்சுவேஷனில் இப்போ இந்த ஒரு நெட்வொர்க் லோட் பேலன்ஸருக்கு ஒரு ஐபி அட்ரஸ் அட்டாச் பண்ணணும்னா ஸ்டாட்டிக் ஐபி, எலாஸ்டிக் ஐபி நீங்கள் NLBக்கு மட்டும்தான் பண்ண முடியும். SSL சர்டிஃபிகேட்லாம் ஒர்க் ஆகாது, ஏன்னா இது HTTPSன்றது ஏஎல்பிக்கு மட்டும்தான். ஸோ இப்போது நம்ம ஏஎல்பியோட அட்வான்டேஜஸ்லாம் பார்த்தோம். இல்லை நம்ம பாத் பேஸ்ட் ரவுட்டிங் ஏஎல்பியில் சப்போர்ட் ஆகும் அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். அப்போ என்ன பண்ணுறது, நம்மக்கிட்ட ஆல்ரெடி சர்வர் இருக்குது, நம்மக்கிட்ட 2 EC2 மெஷின் நம்மளுக்கு என்ன ஆகிட்டுருக்குன்னா ரன் ஆகிட்டுருக்கு இன் அவர் மும்பை ரீஜன். 2 மெஷினும் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு தான் இருக்குது.
அப்போ நம்ம ஒரே ஒரு வேலை என்னென்னா, நம்ம போயிட்டு ஒரு லோட் பேலன்சர் க்ரியேட் பண்ணி அந்த லோட் பேலன்சரில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ஏஎல்பி லோட் பேலன்சர் க்ரியேட் பண்ணி /green/red அந்தந்த சர்வருக்கு ரவுட் பண்ண போகிறோம். கிளாசிக் லோட் பேலன்சர் வாஸ் பிரிட்டி ஈஸி, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். இந்த சர்வர் இந்த EC2 மிஷினை செலக்ட் பண்ணிங்க, அது ஆட்டோமேட்டிக்காக லோட் பேலன்ஸ் பண்ணிடுச்சு. ஆனால் அப்ளிகேஷன் லோட் பேலன்ஸருக்கும் நெட்வொர்க் லோட் பேலன்ஸருக்கும் நீங்கள் க்ரியேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு ப்ரீ ரெக்வசைட் இருக்குங்க. என்னென்னா, யூ நீட் டு கிரியேட் சம்திங் கால்ட் அஸ் டார்கெட் குரூப் அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணணும். அது என்ன டார்கெட் குரூப் அப்படின்னு க்ரியேட் பண்ணணும்னா, சம்டைம்ஸ் எனக்கு என்னென்னா, என்கிட்ட இந்த 300 செகண்ட்ஸ் நான் டெலிட் பண்ணிடுறேன். என்கிட்ட க்ரீன்ன்ற பேஜை லோட் பண்ணுறதுக்கே என்கிட்ட சப்போஸ் பல சர்வர் இருக்கலாம். அண்ட் அதே மாதிரியே ரெட்டுன்ற EC2 மிஷினுக்கே என்கிட்ட பல சர்வர் இருக்கலாம். ஸோ அப்போ எனக்கு இப்போ என்ன சுச்சுவேஷன்னா, ஐம் ஹேவிங் அ லாட் ஆஃப் EC2 மிஷின்ஸ் அண்ட் ஐம் ஆல்சோ ஹேவிங் லாட் ஆஃப் ரெட் கண்டென்ட்டை ஹேண்டில் பண்ணுற EC2 மிஷின்ஸ். அப்போ இவங்க எல்லாருமே என்னது, ஒரு குரூப் ஆஃப் சர்வர். இவங்க எல்லாருமே ஒரு குரூப் ஆஃப் சர்வர். அப்போ எனக்கு /greenனா இங்கே போ, /redனா இங்கே போ. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இவங்க எல்லாத்தையுமே ஒரு குரூப்பாக நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். அந்த குரூப்பு பேர் தான் டார்கெட் குரூப். ஸோ அப்போ நம்ம ஒரு ரெட் டார்கெட் குரூப் நம்ம க்ரியேட் பண்ணுவோம். ரெட் TG டார்கெட் குரூப் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கோங்க. அதே மாதிரியே ஒரு நம்ம என்ன பண்ணலாம்னா, இன்னொரு க்ரீனு டார்கெட் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம க்ரியேட் பண்ணுவோங்க. ஓகே. ஸோ அப்போ 2 டார்கெட் குரூப் முதல்ல நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு, ஸோ அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் லோட் பேலன்சரில் /greenனா இந்த டார்கெட் குரூப் அனுப்பு, /redனா இந்த டார்கெட் குரூப் அனுப்பு. டார்கெட் குரூப் இஸ் நத்திங் பட் ஒன்றுத்துக்கும் மேற்பட்ட சர்வர்ஸ் குரூப்பாக இருக்காங்கன்னா நம்ம அந்த டார்கெட் குரூப்புக்கு அனுப்பிவிடுவோங்க. அப்போ திஸ் இஸ் கோயிங் டு பி மை க்ரீன் டார்கெட் குரூப். ஸோ க்ரீன் TG அப்படின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணிடுறேன். அண்ட் டன். ஒரு லோட் பேலன்சரில் ஒரு க்ரீன் டார்கெட் குரூப் அண்ட் ரெட் டார்கெட் குரூப் நம்ம க்ரியேட் பண்ணோம். பட் இப்போ ப்ராப்ளம் என்னென்னா, நம்ம இங்கே க்ரீன் அண்ட் ரெட்டுன்னு நம்மக்கிட்ட ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக 2 EC2 மிஷின் இருக்குது. பட் இவங்க 2 பேருமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, யூசர் டேட்டா ஸ்கிரிப்டில் index.html தான் நம்ம அந்த பாத்தை நம்ம கான்ஃபிகர் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த க்ரீன் அண்ட் ரெட்டுன்றதை நான் இப்போதைக்கு வாட் ஐம் கோயிங் டு டூ இஸ் ஐம் கோயிங் டு டெர்மினேட் தம். அப்போ 2 இன்ஸ்டன்ஸையும் நான் டெர்மினேட் பண்ணிவிட்டு, இப்போ நான் அகெயின் சேம் 2 இன்ஸ்டன்ஸ் நான் லான்ச் பண்ண போகிறேன். ஆனால் யூசர் டேட்டா ஸ்கிரிப்டில் கொஞ்சம் ஸ்லைட் சேஞ்சஸ் நான் க்ரியேட் பண்ண போகிறேங்க. அந்த சேஞ்சஸுக்கு நான் மாடிஃபை பண்ணிவிட்டு அப்புறம் நான் அவங்களாம் டார்கெட் குரூப்லாம் ரெஜிஸ்டர் பண்ணுறேன். ஸோ வாட் ஐல் டூ இஸ், லெட் மீ கோ அண்ட் கிரியேட் அ நியூ லான்ச் இன்ஸ்டன்ஸ். இதில் அதே மாதிரியே க்ரீன் EC2 நான் நேம் வச்சுக்கிறேங்க. அண்ட் இவங்க அமேசான் லைனக்ஸே இருக்கட்டும். அமேசான் லைனக்ஸ் வெர்ஷன் 2 T2 மைக்ரோ ஓகே. எக்ஸிஸ்டிங் கீப்பேர். என்னோடய செக்யூரிட்டி குரூப்பையும் நான் லினக்ஸ் செக்யூரிட்டி குரூப்புன்னு நான் எடுத்துக்கிறேன். 8GB ஃபைனு. அட்வான்ஸ் டீட்டெயில்ஸில் நம்ம இப்போ இங்கே ஸ்கிரிப்ட் கொடுக்க போகிறோம். இப்போ இந்த ஸ்கிரிப்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, நோட் பேட்லேயே கூட நான் எழுதிடுறேங்க. ஸோ இப்போது நம்ம அதை கடைசியாக காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ /bin/bash அண்ட் yum install httpd-y service httpd started. அண்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம யூஸ் பண்ணுற பாத். ஸோ இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, நம்ம ஒரு டேரெக்டாகவே index.html ஃபைலில் வச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு. மீனிங் நான் என்ன பண்ணியிருந்தேன், எக்கோ திஸ் இஸ் க்ரீன்ஸ் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இதை /var/www/html/ டேரெக்டாகவே index.html வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இப்போ நமக்கு தேவையானது என்னென்னா, பாத் பேஸ்ட் ரவுட்டிங். நம்ம /greenனா ஒரு பாத்து, /redனா ஒரு பாத்து அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அப்போ எனக்கு இந்த பாத் பேஸ்ட் ரவுட்டிங்கிறதுனால எனக்கு நான் என்னோடய டயக்ராம் பிரகாரம் /green and /red. ஸோ பாத் பேஸ்ட் ரவுட்டிங்கிறதுனால எனக்கு இந்த பாத்துலேயுமே இப்படி க்ரீன் அப்படி வரணுங்க. அப்போ நமக்கு இங்கே க்ரீனுன்னு ஒரு ஃபோல்டர் வரணும். அப்புறம் என்ன பண்ணுறேன்னா, இங்கே mkdir /var/www/html/green அப்படின்ற பேரில் எனக்கு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிடு அப்படின்னு நான் இங்கே என்ன பண்ணிடுறேன்னா ஒரு பாத் கொடுத்துட்றேன். அப்போ இதே கோடு காப்பி இங்கே பேஸ்ட்டு. ஆனால் இவங்க இங்கே ரெட்டு, இந்த பாத்துலேயுமே ரெட்டு, அண்ட் இந்த இடத்துலையுமே ரெட் பேஜ்னு வச்சுக்கலாம். க்ரீன்ஸ்னு வேணால் க்ரீன் பேஜ். ஓகே. அப்போ நம்ம மறுபடியும் 2 இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். ஆனால் இங்கே எக்ஸ்ட்ராவாக இந்த ஃபோல்டர் பாத்து மட்டும் நான் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்க போகிறேங்க. இப்போ அப்படியே நம்ம அதை காப்பி பண்ணலாம். லெட் அஸ் காப்பி திஸ். என்னோட ப்ரௌசரில் போயிட்டு லெட் மீ ஹிட் திஸ். அண்ட் இப்போ நம்ம க்ரீன் EC2 மிஷின் தானே,
எஸ். ஸோ திஸ் இஸ் அ க்ரீன் EC2 மெஷின். அண்ட் அந்த க்ரீன் EC2 மெஷினில் நான் ஃபோல்டர் நான் வேர் www.html க்ரீனில் எனக்கு க்ரீன் index.htmlனு க்ரியேட் பண்ணிடு. அண்ட் ஸ்கிரிப்ட் எல்லாமே ஃபைன். லெட் அஸ் லான்ச் an instance. ஸோ லான்ச் இன்ஸ்டன்சஸ், ரெஃப்ரெஷ். இப்போ நான் பேர் க்ரீன் EC2ன்னு மாற்றிருக்கேன். அண்ட் அதே மாதிரியே இப்போ ரெட் EC2 அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்று க்ரியேட் பண்ணிடுறேன். அண்ட் Amazon Linux வெர்ஷன் 2 என்னோட லேர்ன் வித் மித்ரன் கீபேரை சூஸ் பண்ணிவிட்டு எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற லினக்ஸ் செக்யூரிட்டி குரூப் அண்ட் அட்வான்ஸ் டீட்டெயில்ஸில் எல்லாத்தையுமே அப்படியே ஆசெட்டஸ் விட்டுட்டு இங்கே மட்டும் இந்த கோடை காப்பி அண்ட் இங்கே பேஸ்ட்டுங்க. ஸோ அதை வெரிஃபை பண்ணிக்கிறேன். HTTPD சர்வீஸ் HTTPD ஸ்டார்ட் வேர் HTML ரெட்டுன்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிடு. அந்த ரெட்டுன்ற ஃபோல்டரில் இந்த index.htmlனு ரைட் பண்ணி வச்சிரு. நவ் எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நான் ஒரு EC2 மெஷின் ஆன் போத் ரெட் அண்ட் க்ரீன்னு சொல்லிட்டு புதுசாக க்ரியேட் பண்ணிட்டேன். யூசர் டேட்டா ஸ்கிரிப்டில் ஒரு ஸ்மால் சேஞ்ச் நான் பண்ணிட்டேங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா, நான் இங்கே சொன்ன மாதிரியே இப்போ இன்ஸ்டன்ஸை சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு 2 டார்கெட் குரூப் வேணும். ஒன்று க்ரீன் டார்கெட் குரூப்பு, இன்னொன்று ரெட் டார்கெட் குரூப். இந்த 2 டார்கெட் குரூப்பை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம க்ரியேட் பண்ணிவிட்டு அண்ட் நம்ம லோட் பேலன்ஸரோட நம்ம மேப் பண்ண போகிறோம். ஸோ வாட் ஐல் டூ இஸ் லெட் மீ கோ டு மை டார்கெட் குரூப் பேஜ். சைடில் பார்த்தீங்கனாலே இங்கே டார்கெட் குரூப்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதை லெட் மீ ரைட் கிளிக் அண்ட் ஓப்பன் லிங்க் இன் நியூ டேப். ஸோ இப்போ எனக்கு டார்கெட் குரூப் பேஜில் ஒரு நியூ டார்கெட் குரூப் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். யாருக்குன்னா இன்ஸ்டன்சஸ்க்கு. ஆனால் அதை தாண்டியுமே நம்மளுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. வி கேன் ஆல்சோ கிரியேட் ஃபார் அன் IP அட்ரஸ், ஃபார் அ லாம்டா ஃபங்க்ஷன், ஃபார் அ லோட் பேலன்சர்க்கே நீங்கள் டார்கெட் குரூப்பாக க்ரியேட் பண்ணலாம். இந்த ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம ஃப்யூச்சரில் யூஸ் பண்ணுவோம். நீங்கள் IP அட்ரஸ்க்கு சூஸ் பண்ணாலுமே ஒரு ஆன் ப்ரெமிஸுக்கு கூட நீங்கள் என்ன பண்ணலான்னா நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு எனக்கு வருதுங்க. ஸோ இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன், இன்ஸ்டன்சஸ் தான் நம்ம சொல்ல போகிறோம். டார்கெட் குரூப்போட நேம் என்னென்னா நான் க்ரீன்ஸ் TG க்ரீன்ஸ்னு வச்சேன்னா இல்லை க்ரீன்னு வச்சேன்னா இங்கே க்ரீன் தான் வச்சுருக்கேன். அப்போ நான் இங்கே போய்ட்டு க்ரீன் TG அப்படின்னு சொல்லிட்டு நான் நேம் சேஞ்ச் பண்ணிவிட்டு இது HTTP 80 தான் ஒர்க் ஆக போகுது. IPv4 ப்ரோட்டோக்கால் சேம். ஆனால் இந்த ஹெல்த் செக்கு மட்டும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ஸ்கிரிப்ட் பிரகாரம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் /ரெட்டு /க்ரீனுன்னு இங்கே வச்சுருக்கோம். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஹெல்த் செக்கையும் /க்ரீனு அதுக்குள்ளே /index.htmlன்னு இருக்குது அதில் வச்சிரு அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். ஸோ கொஞ்சம் கரெக்டாக ஸ்பேஸ்லாம் ஓகே /greenக்குள்ளே index.htmlன்னு இருக்குது. அங்கே போய் நீ ஹெல்த் செக் பண்ணு. நெக்ஸ்ட் என்னோட க்ரீன் EC2 மெஷின் நான் செலக்ட் பண்ணிட்டு இங்கே ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்னென்ன இன்ஸ்டன்சஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லா லிஸ்ட்டும் காமிக்கும். இதில் உங்கள் டார்கெட் குரூப்புக்கு அடியில் ஒன்றுத்துக்கும் மேற்பட்ட EC2 இன்ஸ்டன்சஸ் இருக்கலாம். அப்போ அது எல்லாத்தையும் நம்ம செலக்ட் பண்ணிக்கிட்டு இன்க்ளூட் அப்படின்னு கொடுத்திங்கன்னா மேலேருந்து கீழே ரிவ்யூ டார்கெட்ஸ்ன்னு சொல்லிட்டு இங்கே வந்துடுங்க. ஸோ இங்கே கடைசியாக நம்ம என்ன பண்ணுவோன்னா பாட்டம் ரைட்டில் போய்ட்டு க்ரியேட் டார்கெட் குரூப்புன்னு கொடுத்திங்கன்னா எனக்கு உங்களுக்கு ஒரு டார்கெட் குரூப் என்ன ஆயிரும்னா உங்களுக்கு க்ரியேட் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு டார்கெட் குரூப்புன்றது க்ரியேட் ஆயிடுச்சு. அண்ட் இப்போ இதே மாதிரியே லெட் மீ கோ அண்ட் க்ரியேட் அனதர் டார்கெட் குரூப். இன்ஸ்டன்சஸே தான் இது வந்து ரெட்டு TG நான் பேர் வச்சுக்கிறேன். எல்லாம் டிஃபால்ட் ஆசெட்டஸ். இந்த பாத் மட்டும் ரெட்டுன்றதில் index.html. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட்டு ரெட் EC2 மெஷின் நான் செலக்ட் பண்ணிட்டு இன்க்ளூட். இப்போ அது ரிவ்யூ டார்கெட்டாக வந்துடுச்சு. க்ரியேட் டார்கெட் குரூப். இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம 2 டார்கெட் குரூப் க்ரியேட் பண்ணிட்டோம். ஒரு டார்கெட் குரூப்னால் என்னென்னா ஒன்றுத்துக்கும் மேற்பட்ட EC2 மெஷின்ஸ் அந்த டார்கெட் குரூப்புக்குள்ளே இருக்கும். அங்கே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரெக்வஸ்ட்டை நம்ம ரவுட் பண்ண போகிறோம். இப்போ டார்கெட் குரூப் ரெடி. இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு அப்படியே ரிவர்ஸில் நம்ம க்ரியேட் பண்ணிட்டு வந்திருக்கோம். EC2 நான் மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணேன், டார்கெட் குரூப் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ லோட் பேலன்சரில் போய்ட்டு /greenனா இங்கே போ /redனா இங்கே போன்றதை கான்ஃபிகர் பண்ணிட்டாலே நம்மளோட ஒர்க்கு ஓவர். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், லெட் அஸ் கோ பேக். இப்போதைக்கு எந்த லோட் பேலன்சர்கிட்டே அசோசியேட் ஆகலன்னு தான் இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம்னா லோட் பேலன்சர்ன்ற டேபை ஓப்பன் பண்ணிக்கலாம். இங்கே லெட் அஸ் கிரியேட் அ நியூ லோட் பேலன்சர். என்ன லோட் பேலன்சர்னா அப்ளிகேஷன் லோட் பேலன்சர். இப்போ இவங்களுக்கு என்ன பேர் வைக்கணும்னா வெறும் என்னன்னா சும்மா ALB இன்டர்நெட் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நெட் ஃபேஸிங் லோட் பேலன்சர்ன்றதுக்காக ஒரு ரேண்டமாக ஒரு பேர் வச்சுக்கிறேன். IPv4 தான் ஒர்க் ஆகுது. டிஃபால்ட் VPC ஜோன் எல்லாத்தையும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். டன். செக்யூரிட்டி குரூப்புன்றது என்னோட கிளாசிக் லோட் பேலன்சருக்கு நம்ம க்ரியேட் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த செக்யூரிட்டி குரூப்பே கூட நான் கொடுத்துக்கிறேங்க. அண்ட் இவங்க என்னென்னா HTTP 80 போர்ட் நம்பர். இப்போது நம்மளுக்கு டிஃபால்ட்டாக ஒரு ரூல்னு சொல்லும்.
டிஃபால்ட்னா என்னென்னா, டிஃபால்ட்டாக நீங்கள் எங்கே ஃபார்வர்ட் ரெக்வஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் டிஃபால்ட் ரூல். இதை பற்றி நம்ம இன்னும் இன்டெப்த்தாக பார்ப்போம். பட் இப்போதைக்கு HTTP 80 எந்த டார்கெட் குரூப்னா க்ரீன்ஸ் டார்கெட் குரூப்னு சொல்லி நான் இப்போதைக்கு ஒன்று வச்சுக்கிறேன். இது வந்து டிஃபால்ட்டான ஒரு ரூல். அண்ட் நமக்கு எக்ஸ்ட்ராவாக இப்போ புதுசுனா ஆப்ஷனல் சர்வீசஸ்லாம் இருக்குது. நீங்கள் க்ளவுட் ஃப்ரண்ட்டு, வெப் அப்ளிகேஷன், ஃபயர்வால் இது கூட எதாவது இன்டெகிரேட் பண்ணணுமான்னு இந்த லோட் பேலன்ஸரை இப்போதைக்கு அதெல்லாம் எதுவும் வேணாம். நான் ஃபைனலாக ரிவ்யூ பண்ணிவிட்டு லெட் மீ கிரியேட் அ லோட் பேலன்சர். டன். இப்போ எனக்கு ப்ரொவிஷனிங்ன்ற ஸ்டேட்டஸில் இருக்குங்க. ஆஃப்டர் சம் டைம் எனக்கு இது என்ன வரும்னா அவைலபிள் ஆர் ரன்னிங் அப்படின்னு சொல்லிட்டு இட் வில் பி ஷோயிங் அ ஸ்டேட்டஸ். இப்போ நம்ம பாத் பேஸ்ட் ரவுட்டிங் இன்னும் கான்ஃபிகர் பண்ணவே இல்லை. அது எங்கே கான்ஃபிகர் பண்ணோன்னா நம்மளுக்கு லோட் பேலன்சர் க்ரியேட் ஆனோடனே, இப்போ உங்கள் லோட் பேலன்சர் இப்படி க்ரியேட் ஆகிருக்கு பார்த்தீங்களா, இது க்ரியேட் ஆனோடனே அந்த லோட் பேலன்சர் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே HTTP 80 நம்ம டிஃபால்ட்டாக எனக்கு இங்கே ரவுட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு ரூல் நம்ம செட் பண்ணியிருந்தோம். இதை கிளிக் பண்ணி இங்கே என்ன பண்ண போகிறோன்னா, அண்ட் வீடியோ கூட ஆஃப் பண்ணிக்கிறேன். இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா மேனேஜ் ரூல்ஸ் அப்படின்னு ஒன்று செலக்ட் பண்ண போகிறோம். இங்கே ஆல்ரெடி ஒரே ஒரு ரூல் இருக்குது. இப்போ மேனேஜ் ரூலில் எடிட் ரூல் அப்படின்னு நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக ஒரு ரூல் இருக்கான். என்னென்னா க்ரீன்ஸ் டார்கெட் குரூப்க்கு அனுப்பிவிடு. இப்போ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோன்னா ரூல்லாம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ண போகிறோம். என்ன ரூல் அப்படின்னா ஃபஸ்ட்டு க்ரீன் அப்படின்றதுக்காக ஒரு ரூல். நெக்ஸ்ட் என்ன கண்டிஷன்னா எனக்கு பாத் பேஸ்ட் ரவுட்டிங் வேணும். என்னென்னா ஸ்லாஷ் என்ன பாத் அப்படி கொடுப்பாங்க அப்படின்னா ஸ்லாஷ் க்ரீன் ஸ்டார் அப்படின்னு கொடுக்காங்க. ஸ்டார்னா என்ன ஸ்பெஷல் கேரக்டர். ஸோ ஸ்லாஷ் க்ரீன் ஸ்டார் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா எனக்கு என்ன பண்ணுன்னா ரவுட்டட் டு எனக்கு க்ரீன்ஸ் டார்கெட் குரூப் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ பாத்து ஸ்லாஷ் க்ரீன் ஸ்டாரு கன்ஃபார்ம். ஸோ இஃப் பாத் ஸ்லாஷ் க்ரீன் ஸ்டார்னால் எனக்கு என்ன பண்ணுன்னா ரவுட்டட் டு க்ரீன்ஸ் டார்கெட் குரூப். அண்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா எவ்ரிதிங் இஸ் ஃபைன். நெக்ஸ்ட்டு ப்ரியாரிட்டினா என்னென்னா நம்ம ஜஸ்ட் நம்பர் 1 50,000 வரைக்கும் கொடுத்துக்கலாம். நம்ம ப்ரியாரிட்டி ஃபார் த ரூல்ஸ்ன்னு நம்ம சொல்லிக்குவோம். அண்ட் நெக்ஸ்ட் க்ரியேட். திருப்பி நம்ம இன்னொரு ஃபீட்பேக் இல்லை ஃபீட்பேக் இப்போதைக்கு வேணாம். திருப்பி நம்ம இன்னொரு ரூல் ஆட் பண்ணுவோம். இது ரெட்டுன்னு நம்ம சொல்லிப்போம். ஆட் கண்டிஷன் பாத் பேஸ்ட் ரவுட்டிங். யாருன்னா இனிமேல் ஸ்லாஷ் ரெட்டுன்னு அடித்தாங்கன்னா எனக்கு என்ன பண்ணுன்னா எனக்கு ரவுட்டட் டு த ரெட் டார்கெட் குரூப். கன்ஃபார்ம் ஸ்லாஷ் ரெட்டுன்னு அடித்தாங்கன்னா எனக்கு என்ன பண்ணுன்னா ரெட் டார்கெட் குரூப்புக்கு ஃபார்வர்ட் பண்ணி விட்டுரு. நெக்ஸ்ட்டு ப்ரியாரிட்டி இதுக்கு நான் 2 அப்படின்னு சும்மா கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட். இப்போ நமக்கு எல்லாமே கான்ஃபிகர் ஆகிடுச்சு. க்ரியேட். சூப்பர். இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா நம்ம ரூல் ஆட் பண்ணியாச்சுங்க. என்ன ரூல் நம்ம ஆட் பண்ணியாச்சுன்னா நம்ம ஸ்லாஷ் ரெட்டுன்னு அடித்தாங்கன்னா ரெட் டார்கெட் குரூப்புக்கு போ, ஸ்லாஷ் க்ரீன்னு அடித்தாங்கன்னா க்ரீன் டார்கெட் குரூப்புக்கு போ அப்படின்னு சொல்கிற நம்ம என்ன பண்ணியிருக்கோம், வி ஹவ் கான்ஃபிகர்ட் இட். இப்போ நம்ம ரூல்லாம் நம்ம ஆட் பண்ணியாச்சு. இதை நம்ம ஒரு தடவை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டா நம்மளோட வேலை ஓவர். நான் என்ன பண்ணுறேன், என்னோடய லோட் பேலன்சரோட டிஎன்எஸ்ஸை நான் காப்பி பண்ணுறேன். என் ப்ரௌசரில் போயிட்டு லெட் மீ ஹிட் இட் ஸ்லாஷ் க்ரீன் அப்படின்னு அடிக்கிறேங்க. ஸோ முதல் லோட் பேலன்சர் அப் ஆயிடுச்சா இல்லை என்ன ப்ரொவிஷனிங் தான் இருக்கா, இருங்க ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். ஆக்டிவ்னு வந்துடுச்சு. சூப்பர். இப்போ என்னோடய பேஜில் போயிட்டு என் லோட் பேலன்சரில் ஸ்லாஷ் க்ரீனுன்னு அடித்தா நீ இந்த க்ரீன்ஸ் பேஜை காமி. இப்போ இதுவே ஸ்லாஷ் ரெட்டுன்னு அடிச்சேன்னா எனக்கு திஸ் இஸ் அ ரெட் பேஜ். அப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா 2 EC2 மெஷின், அதுக்குள்ளே இன்னும் நீங்கள் நிறைய EC2 மெஷின் கூட போட்டுக்கலாம். அது அவங்கவுங்க 2 டார்கெட் குரூப் கடையில் ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம். பாத் பேஸ்ட் ரவுட்டிங்கில் கண்டிஷன் இஃப் க்ரீனாக இருந்துச்சுன்னா க்ரீன் டார்கெட் குரூப்புக்கு போ, ரெட்டாக இருந்துச்சுன்னா ரெட் டார்கெட் குரூப்புக்கு போ அப்படின்னு சொல்லி நம்ம லோட் பேலன்சரில் பாத் பேஸ்ட் ரவுட்டிங்கை நம்ம செட் பண்ணியாச்சு. ஸோ இப்போது நம்ம ஃபைனலாக நெட்வொர்க் லோட் பேலன்சர்னால் என்னன்னு ஒரு ஐடியா மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இதே ஸ்டெப்ஸ் சேம் தான் NLBயும் க்ரியேட் பண்ணுறதுக்கு. பட் அதை நான் உங்ககிட்ட ஒரு டாஸ்க்காக கொடுக்குறேன். என்ன HTTPன்ற ப்ரோட்டோக்காலுக்கு பதில் நீங்கள் TCPன்ற ப்ரோட்டோக்காலை செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி த ஸ்டெப்ஸ் டிட்டோ டு டிட்டோ 99% சேம் தாங்க. வேறு எந்த ஆப்ஷன்ஸுமே எங்கேயுமே சேஞ்ச் ஆகாது. பட் NLB அகெயின் இட்ஸ் அ ஹை பர்ஃபார்மன்ஸ் லோட் பேலன்சர். ஸோ நம்ம டிஃப்ரென்சஸ் மட்டும் நம்ம இங்கே பார்த்த மாதிரி இந்த டேபிள் காலம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை நீங்கள் டிஃப்ரென்சஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. NLBக்கு சப்போர்ட்டிவாக என்ன பாயிண்ட் சொல்லணும்னா இந்த ஒரு IP அட்ரஸையே நீங்கள் லோட் பேலன்சருக்கு அட்டாச் பண்ண முடியும். தட் இஸ் த ஒன்லி அட்வான்டேஜ் இன் NLB. அது ஸ்பெஷலாக என்னென்னு. மற்றபடி இட்ஸ் அன் ஹை பர்ஃபார்மன்ஸ், மில்லியன்ஸ் ஆஃப் ரெக்வஸ்ட்டை ஹேண்டில் பண்ணும். TCP லேயரில் ஒர்க் ஆகிறது தான் நெட்வொர்க் லோட் பேலன்சர். நாங்கள் எங்கள் ப்ராஜெக்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே அப்ளிகேஷன் லோட் பேலன்சர் தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு இன்டர்வியூவில் சொல்லிடுங்க. ரைட்.
இப்போ நம்ம லோட் பேலன்சிங்னா என்னன்னு பார்த்தாச்சு. நவ் நம்ம ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்னா என்ன அப்படின்றது தான் இப்போ நம்ம நெக்ஸ்ட் செக்மெண்ட்டில் நம்ம பார்க்க போகிறோங்க. த டேர்ம் ஆட்டோ ஸ்கேலிங் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த ஆட்டோ ஸ்கேலிங்னால என்னென்னா, நமக்கு ஆட்டோமேட்டிக்காக புதுசாக EC2 மெஷின் நம்மளுக்காக கிரியேட் பண்ணி கொடுக்கணும். ஸோ அதுதான் நம்ம ஆட்டோ ஸ்கேலிங் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். அப்போ மீனிங் என்னென்னா, நான் ஒரே ஒரு EC2 மெஷின் நான் வச்சுருக்கேன். அந்த EC2 மெஷினில் என்னோட அப்ளிகேஷன் கோடெலாம் ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ என்னென்னா, இந்த EC2னால் அட் அ டைமில் 10,000 பேருக்கு தான் ரெக்வஸ்ட்டை ஹேண்டில் பண்ண முடியும். இப்போ 20,000 ரெக்வஸ்ட் வருதுன்னா, AWSே ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறான்னா, நம்மளுக்கு ஆட்டோ ஸ்கேலிங்குன்ற கான்செப்ட் மூலியமாக அவனே புதுசாக சர்வரை க்ரியேட் பண்ணி தரான். எப்போது நம்பர் ஆஃப் யூசர்ஸ் கம்மியாகுதோ அவனே ஆட்டோமேட்டிக்காக அந்த சர்வரை டெலீட்டும் பண்ணி விட்டுறாங்க. அப்போ நம்பர் ஆஃப் சர்வரை நம்ம இன்க்ரீஸ் பண்ணோன்னா அதுக்கு பேர் தான் ஹரிசாண்டல் ஸ்கேலிங். ஸோ ஹரிசாண்டல் ஸ்கேலிங் அப்படின்றது மீனிங், எனக்கு 1ன்றது 2 ஆகுது, 4 ஆகுது, 6, 8ன்னு சொல்லிட்டு எனக்கு நம்பர் இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் இதுவே எனக்கு வெர்டிக்கல் ஸ்கேலிங்னு ஒன்று இருக்குங்க. ஸோ வெர்டிக்கல் ஸ்கேலிங்னா என்னென்னா, என்னோட ஒவ்வொரு EC2 மெஷினுக்கும் ஒரு கெப்பாசிட்டின்னு இருக்கும். என்னென்னா 16 GB ரேமு அண்ட் எனக்கு ஒரு i5 ப்ராசஸர், அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு கான்ஃபிகரேஷன்லாம் இருக்கும். இப்போ நம்ம வெர்டிக்கல் ஸ்கேலிங்கில் என்ன ஆகும்னா, இந்த கான்ஃபிகரேஷனில் 10,000 ரெக்வஸ்ட்டை தான் ஹேண்டில் பண்ண முடியும். ஆனால் இந்த 16 ஜிபின்றது 32 GB ரேமாக மாறி இதுவே ஒரு i7 ப்ராசஸராக மாறுச்சுன்னா, அப்போ அந்த 10,000 ரெக்வஸ்ட்டுன்றது இனிமேல் ஒரு 25,000 ரெக்வஸ்ட்டை ஹேண்டில் பண்ண மாதிரி என்னோடய சர்வரோட கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இருக்கிற சர்வர் அப்படியே தான் இருக்குது, ஆனால் அதோட ஹார்ட்வேர் கான்ஃபிகரேஷன் மாறுச்சுன்னா அது வெர்டிக்கல் ஸ்கேலிங். மோஸ்ட்லி நம்ம ஹாரிசாண்டல் ஸ்கேலிங்கு தான் AWSல சப்போர்ட்டட் ஹாரிசாண்டல் ஸ்கேலிங் தான் நம்ம சூஸும் பண்ண போகிறோம். ஏன்னா ஹார்ட்வேர்லேயே போய்ட்டு ஒரு ரேமை மாட்டுறதுக்கு பதில் புதுசாக ஒரு EC2 மெஷினே நம்மளுக்கு க்ரியேட் ஆகி லான்ச் ஆயிரும். அதுக்கான எக்ஸ்ட்ரா பில்லை மட்டும் நம்ம பே பண்ண போகிறோம். ஸோ ஹாரிசாண்டல் ஸ்கேலிங் தான் AWSல we are going to utilize. அப்போ இந்த ஆட்டோ ஸ்கேலிங் நம்ம செட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, கொஞ்சம் ஒரு லான்ச் டெம்ப்ளேட், லான்ச் கான்ஃபிகரேஷனாக என்ன இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஆட்டோ ஸ்கேலிங்கை நம்ம க்ரியேட் பண்ணலாங்க. நம்ம இந்த லோடை டெஸ்ட் பண்ணுறதுக்கு ரைட் நவ் ஐ டிட் நாட் செட் எனிதிங். நம்ம ஜஸ்ட்டு ஆட்டோ ஸ்கேலிங்னா என்ன, அது எப்படி க்ரியேட் பண்ணுறது, அது என்ன ஒர்க் ஆகுதுன்றதை மட்டும் தெரிஞ்சுக்குவோம். பட் ரியல் டைமில் நம்பர் ஆஃப் யூசர் ரெக்வஸ்ட் வர ஸ்கேலிங் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகுன்றதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், டேரெக்டாகவே என்னோட கன்சோலில் போயிட்டு லெட் மீ கிரியேட் அன் ஆட்டோ ஸ்கேலிங் குரூப். ஸோ இப்போ நான் ஆட்டோ ஸ்கேலிங்கு நான் ஓப்பன் பண்ண உடனே, ஸோ Amazon EC2 ஆட்டோ ஸ்கேலிங் ஹெல்ப்ஸ் டு மெயின்டைன் த அவைலபிலிட்டி ஆஃப் யுவர் அப்ளிகேஷன். அப்போ இதில் நம்ம என்ன பண்ணலான்னா, மினிமம், டிசையர்டு, மேக்ஸிமம் இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஸ்கேலிங்லாம் நம்ம நம்பர் கொடுத்துருவோம். அப்போ எப்பப்போ தேவையோ அப்போ மட்டும் இன்க்ரீஸ் ஆகிக்கும், தேவையில்லாதப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னோடய EC2 மெஷின் எல்லாமே டிஸ்ட்ராய் ஆயிரும். அப்போ இதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா ஆட்டோ ஸ்கேலிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ லெட் மீ கிரியேட் அன் ஆட்டோ ஸ்கேலிங் குரூப். க்ரியேட் பண்ணும்போதே எனக்கு என்ன பண்ணுதுன்னா, ஒரு ஆட்டோ ஸ்கேலிங் பேர் வைக்க போது, ஸோ மை ASG அப்படின்னு நான் பேர் வச்சுக்கிறேன். ஆனால் இப்போ இங்கே லான்ச் டெம்ப்ளேட்டுன்னு பார்த்தீங்கன்னாலே ஃபஸ்ட்டே நம்மளுக்கு என்ன வருதுன்னா, இங்கே லான்ச் டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வருது. அது என்னதுங்க லான்ச் டெம்ப்ளேட், வாட் இஸ் இட் அப்படின்னு நம்ம பார்ப்போம். அதுக்கு ஒரு லான்ச் டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ணும். ஸோ லெட் மீ ஓப்பன் திஸ் இன் அ நியூ விண்டோ. ஸோ லான்ச் டெம்ப்ளேட் அப்படின்னா என்னென்னா, நம்மளுக்காக AWS என்ன பண்ண போகிறான், ஒரு புதுசாக EC2 மெஷின்ஸை க்ரியேட் பண்ணி கொடுக்க போகிறான். அதுதான் நம்ம டயக்ராமில் வரைஞ்சிருந்தோம். ஸோ ஆட்டோமேட்டிக்லி நியூ EC2 மெஷின்ஸ் ஆர் கோயிங் டு பி கிரியேட்டட். இப்போ எனக்கு நியூ EC2 மெஷின் க்ரியேட் பண்ண கொடுக்க போதுன்னா, அப்போ அந்த EC2க்குன்னு ஒரு சில கான்ஃபிகரேஷன் இருக்கணும். என்னென்னா என்ன AMI வேணும், எவ்வளோ ரேம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ AWS நம்மளுக்காக ஒரு புதுசாக ஒரு EC2 க்ரியேட் பண்ண போகிறான். அப்போ அவனுக்கு என்ன தேவைன்னா, ஒரு டெம்ப்ளேட் தேவை. டெம்ப்ளேட் என்னென்னா, இதுதான் இவ்வளோ ரேம் இருக்கணும், இவ்வளோ இருக்கணும், இந்த டெம்ப்ளேட்டில் ஒரு புதுசாக ஒரு EC2வை க்ரியேட் பண்ணணும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, மை டெம்ப்ளேட் அப்படின்னு ஒரு பேர் வச்சுக்கிறேன். அண்ட் இங்கேவே ஒரு டெம்ப்ளேட் நேமு, ஆட்டோ ஸ்கேலிங் கைடன்ஸ், ப்ரொவைட் கைடன்ஸ் டு ஹெல்ப் மீ செட் அப் த மேபி புதுசாக நம்மளுக்கு கன்சோல் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குங்க. ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் சீயிங் திஸ். ஸோ இப்போ டெம்ப்ளேட் டேக்ஸு, சோர்ஸ் டெம்ப்ளேட் அதெல்லாம் எதுவும் இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, என்ன Amazon மெஷின் இமேஜ் சூஸ் பண்ண போகிறோம். நான் சூஸ் பண்ணுறது AWSல அவங்களோட ஃப்ரீ டயர் எடிஷன் AMI நான் சூஸ் பண்ண போகிறேன். அண்ட் இன்ஸ்டன்ஸ் டைப் நீங்கள் வேணும்னா இப்போ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், எதாவது இன்ஸ்டன்ஸ் டைப்பு. இல்லைனா நீங்கள் ஃப்யூச்சரில் கூட நீங்கள் அதை ஆட்டோ ஸ்கேலிங் க்ரியேட் பண்ணும்போது கூட செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு அது ஒரு டெம்ப்ளேட் தானே, நீங்கள் டெம்ப்ளேட் என்னன்னா இந்த கான்ஃபிகரேஷனில் க்ரியேட் பண்ணுன்னு சொல்லிட்டு. இது டிஃபால்ட்டு தான். நான் என்ன பண்ணுறேன், T2 மைக்ரோ அப்படின்றதே நான் செலக்ட் பண்ணிடுறேங்க. கீபேர், என்னோடய கீபேரை செலக்ட் பண்ணிக்கோ.
நீங்கள் எப்படி ஒரு ஈஸி டு மிஷினை க்ரியேட் பண்ணுவீங்க, அதே தான் அந்த ஸ்டெப்ஸை டெம்ப்ளேட்டை எழுதி வச்சிடுறீங்க. ஸோ அப்போ எனக்கு ஒரு எக்ஸிஸ்டிங் செக்யூரிட்டி குரூப்னா என்னோடய லினக்ஸ் செக்யூரிட்டி குரூப்ன்றதை சூஸ் பண்ணிக்கோ. வால்யூம் இன்ஃபர்மேஷன் ஒரே ஒரு ரூட் வால்யூம் 8 ஜிபிக்கு இருக்கும். டன். அட்வான்ஸ் டீட்டெயில்ஸ் ஏதாவது வேணுமா அப்படின்னா நீங்கள் இங்கேவே கூட அந்த லான்ச் டெம்ப்ளேட்டை கொடுத்துடலாம். என்னென்னா நான் இந்த மாதிரி ஒரு பேஜ் அப்படின்னு, பட் ஆனால் இதில் எனக்கு அந்த க்ரீன்ஸ்லாம் வேணாம், டேரெக்டாகவே HTTP இன்ஸ்டால் பண்ணிடு, index.html ஃபைல் ஹோம் பாத்லேயே எனக்கு திஸ் இஸ் மை ஆட்டோ ஸ்கேலிங் பேஜ்னு சொல்லிட்டு வா. இது அப்படியே காப்பி பண்ணுவோம், இங்கே பேஸ்ட் பண்ணிடுவோம். எவ்ரிதிங் இஸ் குட். கிரியேட் அ லான்ச் டெம்ப்ளேட். இப்போ நம்மளுக்கு என்னென்னா ஒரு லான்ச் டெம்ப்ளேட்டுன்னு ஒன்று கிரியேட் ஆயிடுச்சு. டெம்ப்ளேட்னா என்னென்னா இந்த டெம்ப்ளேட்டில் எனக்கு ஒரு ஆட்டோ ஸ்கேலிங் புதுசாக VM கிரியேட் பண்ணினேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஆட்டோ ஸ்கேலிங் அண்ட் அதுக்கு முன்னாடி என்னோடய லோட் பேலன்சர் இது எல்லாத்தையும் டெலீட்டும் பண்ணிடுறேங்க. ஏன்னா நம்மளுக்கு ஒரு சர்வர்லாம் புதுசாக க்ரியேட் ஆக போதில்ல. ஸோ லோட் பேலன்சரில் போயிட்டு லெட் மீ கோ அண்ட் delete மை லோட் பேலன்சர், கன்ஃபார்ம். அப்புறம் டார்கெட் குரூப் ரெண்டுத்தையும் டெலீட்டும் பண்ணிடுறேன். delete, எஸ் delete. அப்புறம் என்னோட இன்ஸ்டன்சஸ்லேயும் போயிட்டு என்கிட்ட ஓடிட்டுருக்க 2 இன்ஸ்டன்ஸை டெலீட்டும் பண்ணிடுறேன். ஏன்னா இப்போ நம்மளுக்கு ஆட்டோ ஸ்கேலிங் நம்மளுக்காக இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணி கொடுக்க போகுது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், லெட் மீ கோ டு மை ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் பேஜ். இப்போ நான் வெறும் பேர் மட்டும் தான் வச்சேன். இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா எனக்கு இப்போ மை டெம்ப்ளேட்டுன்றது இங்கே வரது காமிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு அந்த டெம்ப்ளேட்லேயே நீங்கள் மல்டிபிள் வேர்ஷன்ஸும் வச்சுக்கலாம். நான் டிஃபால்ட்டாக என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாத்தையும் நான் இங்கே கொடுத்துட்றேன். ஓகே, செக்யூரிட்டி குரூப் நம்ம செலக்ட் பண்ணோம், பட் ஆனால் இப்போதைக்கு அது காமிக்கல. வை. ஓகே, ஸோ நம்ம டிஃபால்ட்டாக AMI ID கீபேர் எல்லாத்தையும் நான் கொடுத்துருக்குறேன். நெக்ஸ்ட்டு. அண்ட் இப்போ என்ன பண்ணுதுன்னா அகெயின் வேணும்னா நீங்கள் இன்ஸ்டன்ஸ் டைப்பை சேஞ்ச் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டாக T2 மைக்ரோ இருக்குது, வேணும்னா நீங்கள் ஓவர் ரைட் வேறு கான்ஃபிகரேஷனில் மாற்றி எனக்கு ரன் பண்ண. நெட்வொர்க் இன்ஃபர்மேஷனும் நம்மளுக்கு நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அதுதான். நெக்ஸ்ட்டு அவைலபிலிட்டி ஜோன் செலக்ட் பண்ணுமா. ஓகே, அண்ட் இஸ் நாட் அவைலபிலிட்டி, யூ நீட் டு சேஞ்ச் ஃபார் ரெசிலென்சி. T2 மைக்ரோ ஒரு அவைலபிலிட்டி ஜோனில் இல்லை, ஏன்னா அது ஃப்ரீ டயர்ன்றனால. பட் ஓகே, நெக்ஸ்ட்டு லோட் பேலன்சர் எதாவது வேணுமா, நீங்கள் வேணும்னா அட்டாச் டு அன் எக்ஸிஸ்டிங் லோட் பேலன்சர்னு சொல்லி நீங்கள் உங்கள் லோட் பேலன்சர் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை நியூ லோட் பேலன்சர் கூட நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாங்க. ஏன்னா நமக்கு ஒரு சர்வர் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகுதுன்னா லோட் பேலன்சர் ஆட்டோமேட்டிக்காக அந்த சர்வருக்கும் ரெக்வஸ்ட்டை சென்ட் பண்ணும். நான் இப்போ என்ன பண்ணுறேன், நோ லோட் பேலன்சர்னே கொடுத்துக்கிறேன். அண்ட் மீதி எல்லா டீட்டெயில்ஸுமே ஹெல்த் செக்ஸ் இது எல்லாத்தையுமே லீவ் இட் ஆஸ் இட் இஸ். இப்போ நம்மளுக்கு என்னென்னா உங்களுக்கு என்ன டிசைர்டு கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு தேவை. டிசைர்ட்னா என்னென்னா செட் த இனிஷியல் சைஸ் ஆஃப் த ஆட்டோ ஸ்கேலிங் குரூப். ஆஃப்டர் கிரியேட்டிங் த குரூப் யூ கேன் சேஞ்ச் இட் சைஸ் டு மீட் த டிமாண்ட் எய்தர் மேனுவலி ஆர் பை ஆட்டோமேட்டிக் ஸ்கேலிங். இப்போ எனக்கு என்னென்னா எனக்கு 2 சர்வர் வேணும், இதுதான் என்னோடய டிசைர்டு எப்போவுமே. இப்போ எனக்கு என்னென்னா மினிமம் 1 மேக்ஸிமம் 4. டிசைர்டை விட சின்னதாக தான் மினிமம் இருக்கணும், டிசைர்டை விட பெருசாக தான் மேக்ஸிமம் இருக்கணும். அவங்க இங்கே கீழே ரூல்லாம் சுடுத்துறாங்க. அப்போ இங்கே ரூல்னால் என்னென்னா எனக்கு தேவைப்படும் போது, மீனிங் எனக்கு ரொம்ப ரெக்வஸ்ட் கம்மியாக இருக்கும்போது 1க்கு வந்துடும், அதிகமான ரெக்வஸ்ட் போகும்போது மேக்ஸிமம் 4, அதுக்கு மேலே போக விடாது. டிசைர்டில் 2ல் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு என்னென்னா ஒரு ஸ்கேலிங் பாலிசி நம்மளுக்கு இங்கே கொடுக்குறாங்க. அண்டு இப்போ மெயின்டெனன்ஸ் நம்மளுக்கு என்னென்னா கிளாஸ் கண்ட்ரோலுக்காக இல்லை ஃப்ளெக்சிபிளுக்காக இல்லை லான்ச் பிஃபோர் டெர்மினேஷன் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு என்னென்னா எப்படி நம்ம இந்த இன்ஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுறது. ஸோ கண்ட்ரோல் ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் அவைலபிலிட்டி டியூரிங் இன்ஸ்டன்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் ஈவெண்ட். அது என்னங்க இன்ஸ்டன்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட்னா நம்மளோட சர்வர் எப்போவுமே அதே சர்வரே இருக்காது. ஃப்யூச்சரில் லெட்ஸே ஒரு 2 மாதம் கழிச்சு லினக்ஸோட ஓஎஸ் இப்போ விண்டோஸ்லாம் உங்கள் லேப்டாப்பில் அப்கிரேட் ஆகும் தெரியுமா, அந்த மாதிரி ஏதோ அப்கிரேட் ஆகுதுன்னா அப்போ நம்ம சர்வரையும் அதே மாதிரி அப்கிரேட் பண்ணணும், லேட்டஸ்ட் பேச்சஸில் வச்சுருக்கணும். அப்படி பண்ணும்போது நான் எப்படி காஸ்ட் கண்ட்ரோல் வச்சு பண்ணுமா, இல்லை நீங்கள் ஏதாவது ஃப்ளெக்சிபிள் ரூல்லாம் வச்சுருக்கீங்களா அப்படின்லாம் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நெக்ஸ்ட்டு நான் அதை டிஃபால்ட்டாக எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வேணுமா வேணாம், டேக்ஸ் தான் வேணுமா வேண்டாம், என்னோடய எல்லா ரெக்குவயர்மெண்ட்டும் ரிவ்யூ பண்ணிவிட்டு இப்போ நான் க்ரியேட் ஆட்டோ ஸ்கேலிங்னு கொடுத்தேன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இன்ஸ்டன்ஸ் லான்ச் ஆகும். என்னோட EC2 இன்ஸ்டன்ஸில் போயிட்டு நான் ரெஃப்ரெஷ் பண்ணால் நீங்களே பாருங்களேன், கொஞ்சம் நேரத்தில் எனக்கு அதுவே பாருங்கள் ஒரு புதுசாக ஒரு பெண்டிங்னு ஒரு EC2 க்ரியேட் ஆகுது. ஸோ பெண்டிங் ஸ்டேட்டுன்னு வருது. எனக்கு ஆட்டோ ஸ்கேலிங் என்னென்னா டிசைர்டு கெப்பாசிட்டி 2, மினிமம் 1, மேக்ஸிமம் 4. இப்போதைக்கு ஒரு இன்ஸ்டன்ஸு க்ரியேட் ஆகிட்டுருக்கு, 2 இன்ஸ்டன்ஸு க்ரியேட் ஆகிட்டுருக்கு. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ பெண்டிங்னு இருக்கா, ரெஃப்ரெஷ் பண்ண பாருங்கள், இன்னொன்று பெண்டிங் இங்கே ரன்னிங்னு வந்துடுச்சு. இப்போ டிசைர்டுனா என்னென்னா
எப்போவுமே எனக்கு தேவையான 2 மெஷினில் டிசைர்ட் ஸ்டேட்டில் வச்சுருக்கோம். இப்போது நம்ம 2 மெஷினு, இந்த 2 மெஷினுக்குள்ளேயும் நம்ம யூசர் டேட்டா ஸ்கிரிப்ட் ஒன்று போட்டோம் பார்த்தீங்களா? இப்போ நான் இதை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ஐபி அட்ரஸை நான் ஹிட் பண்ணேன்னா உடனே ஒர்க் ஆகாது. நான் இப்போ தான் லான்ச் ஆகிட்டுருக்கு. எனக்கு ஹிட் பண்ணேன்னா கொஞ்சம் நேரம் கழித்து இட் வில் ஷோ மீ த பேஜ் லைக் திஸ் இஸ் ஆட்டோ ஸ்கேலிங் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவுட்புட் வருங்க. இப்போ நான் வேணும்னே நானே போயிட்டு இந்த சர்வரை கிளிக் பண்ணி டெர்மினேட்டுன்னு கொடுக்குறேங்க. ஷட்டிங் டவுன் வந்துடுச்சா? இப்போ கொஞ்ச நேரத்தில் நீங்களே பாருங்களேன். ஷட்டிங் டவுனாக என்னது? நம்ம ஆட்டோ ஸ்கேலிங்கில் தான் இந்த மிஷினை க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ 2ன்றதை நான் ஷட் டவுன் பண்ணுறதுனால 1ன்னு ஆகும். இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா இட் ஷுட் பி கமிங் டு 1. நான் இப்போ தான் லான்ச் ஆச்சு. லான்ச் பண்ண உடனே நான் ஷட் டவுன் பண்ணனால கொஞ்சம் இட் வில் டேக் டைம். இப்போது ரெக்குவயர்மெண்ட் என்னென்னா ஆட்டோ ஸ்கேலிங்கிறது ஹை அவைலபிலிட்டி அப்படின்ற டேர்ம். மீனிங் எனக்கு ஒரு இன்ஸ்டன்ஸ் டெலீட்டே ஆனாலும் ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு இன்ஸ்டன்ஸ் எனக்கு க்ரியேட் ஆகும். இப்போ நான் டெர்மினேட்டர்னு வந்துடுச்சு. அப்போ மீனிங் இப்போ நான் இங்கே போய் ரெஃப்ரெஷ் பண்ணேன்னா நம்பர் ஆஃப் இன்ஸ்டன்சஸ் 2 இன்னும் எனக்கு அப்டேட் ஆகலை. கொஞ்சம் நேரம் கழிச்சு இட் வில் அப்டேட், இட் வில் நோ ஓகே ஒரு மிஷின் ஹெல்த் செக் ஃபெயில் ஆகுது, டெர்மினேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன பண்ணுன்னா எனக்கு இன்னொரு மிஷினை லான்ச் பண்ணும். நம்ம வேணும்னா இதையும் நான் டெர்மினேட் பண்ணுறேன். டெர்மினேட். இப்போ நான் ஆட்டோ ஸ்கில்லிங் ஆகல க்ரியேட் பண்ணப்பட்ட எல்லா மிஷினும் நான் வேணும்னே டெர்மினேட் பண்ணிட்டேனுங்க. இப்போ ஆட்டோ ஸ்கேலிங்க்கு என்ன பண்ணணும்னா நான் டிசைர்டு மினிமம் நான் இந்த கான்ஃபிகரேஷன் செட் பண்ணியிருக்கேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இட் ஷுட் இன்டெலிஜென்ட்லி என்ன பண்ணுன்னா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கழித்து பாருங்களேன் பெண்டிங்னு இன்னொன்று வருது. நான் ஷட்டிங் டவுன் பண்ணுறேன், ஆனால் அதுவே ஆட்டோமேட்டிக்காக இன்னொன்று பெண்டிங்னு இப்போ ரைட் நவ் இப்போ எனக்கு மறுபடியும் என்ன பண்ணுதுன்னா இட் இஸ் கிரியேட்டிங் மீ 11:57. நம்ம டைமும் 11:57. ஸோ இட் இஸ் கிரியேட்டிங் மீ அனதர் மிஷின். அப்போ நீங்கள் எத்தனை வாட்டி போயிட்டு நீங்கள் டெர்மினேட் பண்ணாலுமே உங்களுக்கு இனிமேல் இந்த EC2 மிஷினை டெர்மினேட் பண்ணுறவே முடியாது. நீங்கள் அப்படி டெர்மினேட் பண்ணோன்னா ஆட்டோ ஸ்கேலிங்கை டிலீட் பண்ணால் மட்டும்தான் உங்கள் EC2 மிஷின் டெர்மினேட்டே ஆகும். ஸோ ரிமெம்பர் திஸ் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டண்ட். இப்போது லோட் பேலன்சிங் அண்ட் ஆட்டோ ஸ்கேலிங் இது ரெண்டுமே நம்ம டுகெதர் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா நம்மளோட ஆர்கிடெக்சர் டயக்ராமில் நான் இங்கே பார்க்கும்போதே உங்களுக்கு காமிச்சிருப்பேன். லோட் பேலன்சிங் ரெக்வஸ்ட்டை சர்வருக்கு சென்ட் பண்ணும். ஒருவேளை அந்த சர்வர்னால் வர லோடை தாங்க முடியலன்னா அப்போ என்ன பண்ணும், இங்கே ஆட்டோ ஸ்கேலிங்குன்றது புதுசாக சர்வர்ஸை க்ரியேட் பண்ணி லோட் பேலன்சர் புதுசாக க்ரியேட் பண்ண சர்வர்ஸுக்கு இனிமேல் ரெக்வஸ்ட்டை ஃபார்வர்ட் பண்ணி அனுப்பி விடுங்க. அப்போ நம்ம ஒரு ஆர்கிடெக்சரில் போத் லோட் பேலன்சிங் அண்ட் ஆட்டோ ஸ்கேலிங் ரெண்டுமே வைப்போம். இப்போ இதில் எப்படிங்க ஸ்கேலிங்லாம் நடக்கும், எப்படி ஆட்டோ ஸ்கேலிங் புதுசாக சர்வர்லாம் க்ரியேட் பண்ணோம், ஹவு டஸ் இட் டிட்டர்மைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஆட்டோ ஸ்கேலிங்கை கிளிக் பண்ணாலே நம்மளுக்கு இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போதைக்கு ஆட்டோமேட்டிக் ஸ்கேலிங் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே நம்மளுக்கு என்னென்னா ஸ்கேலிங் எனக்கு நடக்கணும். ஸோ வி ஹவ் டைனாமிக் ஸ்கேலிங், ப்ரிடிக்டிவ் ஸ்கேலிங், ஸ்கெடியூல்டு ஸ்கேலிங். ஸோ அப்போது நீங்கள் ஸ்கெடியூல்டு ஸ்கேலிங் அப்படின்னா எனக்கு சாட்டர்டே சண்டே தான் என்னோடய வெப்சைட்டை நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க, இல்லை என்னோடய வெப்சைட்டில் இப்போ ஒரு சேல் போகுது எல்லாம் 50% ஆஃபர், அப்போ இன்னும் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ நம்ம சாட்டர்டே சண்டே தான் ரெக்வஸ்ட் வரப்போகுதுன்னா அப்போ முன்னாடியே நான் என்ன பண்ணலான்னா சாட்டர்டே சண்டேயில் என்னோடய சர்வர் 10 சர்வரை 20 சர்வராக வச்சிரு அப்படின்னு நான் ஸ்கெடியூல் பண்ணலாம். ப்ரெடிக்டிவ் ஸ்கேலிங் அப்படின்னா என்னென்னா ப்ரீவியஸ் டேட்டா வச்சு. ஸோ ப்ரெடிக்டிவ் ஸ்கேலிங் யூஸ் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா. ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரினாலே ப்ரீவியஸ் தான். அப்போது நான் ஒரு மாதமாக என் சர்வர்லாம் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுவே என்ன பண்ணுன்னா மானிட்டர் பண்ணிக்கிட்டே வரும். மீனிங் காலையிலலாம் கம்மியாக இருக்குது லோடு, மதியான நேரத்தில் அதிகமாக இருக்குது, நைட்டு திருப்பி கம்மியாகிடுது. அப்போ என்னென்னா இட் நோஸ் பை உங்களோட யூசர் ஹிஸ்ட்ரியை வச்சு ஆட்டோமேட்டிக்காக AWS என்ன பண்ணுறாங்க, காஸ்ட் கட்டிங்காக எப்பப்பெல்லாம் லோடு அதிகமாக இருக்கோ அப்போ மட்டும் சர்வர் இன்க்ரீஸ் பண்ணிடுறது, லோடு கம்மியாக இருக்கும்போது கம்மி பண்ணி கொடுத்துட்றாங்க. இந்த மாதிரி ப்ரிடிக்டிவ் ஸ்கேலிங், டைனாமிக் ஸ்கேலிங் எல்லாமே நம்மளுக்கு என்னென்னா ஒர்க் ஆகும். இது எல்லாத்தையுமே எப்படின்னா நம்ம ஃப்யூச்சரில் க்ளவுட் வாட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வீஸ் படிப்போம். இது என்னென்னா ஒரு மானிட்டரிங் சர்வீஸ். நம்ம EC2 மெஷினோட எல்லா மானிட்டரிங், எவ்வளோ CPU யூஸ் ஆகுது, மெமரி யூஸ் ஆகுது, எத்தனை பேர் என் லோட் பேலன்ஸர் வழியாக என்னோடய வெப்சைட்டை ஹிட் பண்ணுறாங்க, எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணும். இந்த மானிட்டரிங் சர்வீஸை வச்சு தான் லோட் பேலன்சிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ரெக்வஸ்ட்லாம் ஹேண்டில் பண்ணுங்க. ஸோ இப்போது நம்ம டிசைர்ட் அண்ட் ஸ்கேலிங் மின் அண்ட் மேக்ஸ்லாம் நம்ம செட் பண்ணியிருக்கோம். இதை வச்சு நமக்கு இப்போ கரண்ட்டாக எத்தனை இன்ஸ்டன்சஸ் இருக்குன்னு ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோன்னா டிசைர்டுன்றது நான் 2 சொன்னேன்னா அந்த டிசைர்டை மறுபடியும் இங்கே கொண்டு வந்துருச்சு பாருங்கள். ஸோ திஸ் இஸ் வாட் அன் ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் இஸ். இப்போ இதில் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் என்ன ரிசர்ச் பண்ண வேண்டும் அப்படின்னா ஸ்கேலிங் பாலிசி, ஸ்கேல் அவுட் பாலிசி, இந்த மாதிரி டேர்ம்ஸ்லாம் இருக்குது. எப்போ 2ன்றது 4 ஆகும், எப்போ 4ன்றது 1 ஆகும், எப்போ இந்த மெஷினை டெர்மினேட் பண்ணலான்றதை எப்படி டிசைட் பண்ணும், இந்த மாதிரி டேர்ம்ஸ்லாம் இருக்குது.
ஐ வாண்ட் யூ டு ஜஸ்ட் செக் இட் அவுட். நீங்கள் அவ்வளோ இன்டெப்த்தாலாம் பார்க்கணுன்னு இல்லை, இந்த டேர்ம்ஸ்லாம் என்ன அப்படின்றத மட்டும் தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க. அண்ட் எப்போவுமே நம்ம ஒரு விஷயத்தை என்ன பண்ணுவோம்னா, ஏடபிள்யூஎஸ் புதுசாக இன்னும் கொண்டு வந்துக்கிட்டே தான் இருக்கோம். இப்பயும் பாருங்களேன், இன்டகிரேஷன் நியூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அப்படின்னா என்னென்னா, நான் ஆட்டோமேட்டிக்காக லோட் பேலன்ஸோட நீங்கள் இன்டெகிரேட் பண்ணணுமா, இல்லை ஏஆர்சி புதுசாக நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் இதோட இன்டெகிரேட் பண்ணணுமா, இது ஒரு இதுக்கு முன்னாடி இந்த டேப்ன்றது இருக்கவே இருக்காது. பட் இப்போ புதுசாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதெல்லாம் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் லைஃப் சைக்கிள் ஹுக் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இருக்குங்க. ஸோ லைஃப் சைக்கிள் ஹுக் அப்படின்னா என்னென்னா, என்னோடய EC2 மெஷின் புதுசாக லான்ச் ஆன உடனேயே எனக்கு ஏதாவது ஸ்கிரிப்ட் ரன் ஆகணும், இல்லை டெர்மினேட் ஆன உடனேயே ஒரு நோட்டிஃபிகேஷன் போகணும். இந்த மாதிரி நீங்கள் எதாவது பண்ணணும்னா, ஸோ டு பர்ஃபார்ம் கஸ்டம் ஆக்ஷன்ஸ். அண்ட் ஸோ நீங்கள் வார்ம் பூல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா, நீங்கள் சில EC2 மெஷினை ப்ரீ இனிஷியலைஸ் பண்ணி வச்சிடலாம் டு சேவ் மணி பை ரெடியூசிங் த நம்பர் ஆஃப் கண்டினியூஸ்லி ரன்னிங் இன்ஸ்டன்சஸ். இப்படி அவனே நிறைய ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு காஸ்ட் கட்டிங்லாம் பண்ணுறதுக்கெல்லாம் கொடுத்துட்றான். அண்ட் இன்ஸ்டன்ஸ் ரெஃப்ரெஷ்ன்றது தான் நான் சொன்ன அந்த பேட்சிங் ஆக்டிவிட்டி. இப்போ நீங்கள் ஒரு 100 இன்ஸ்டன்சஸ் இருக்குது, எல்லாமே ஒரு அவுடேட்டட் லினக்ஸ் வெர்ஷனில் இருக்குது. இப்போ புதுசாக இன்றைக்கி ஒரு லினக்ஸு அவன் ஒரு புது வெர்ஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த 100 சர்வரும் புது OSக்கு நான் மாற்றணும். அப்போ என்ன பண்ணணும்னா, இந்த இன்ஸ்டன்ஸ் ரெஃப்ரெஷில் நீங்கள் உங்களோட நியூ AMIயை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக AWS என்ன பண்ணுவான்னா, பழைய இன்ஸ்டன்ஸை டெர்மினேட் பண்ணி புது இன்ஸ்டன்ஸை அவன் க்ரியேட் பண்ணி கொடுத்துருவான். ஆனால் அட் அ டைமில் ஆல் 100க்கும் பண்ண மாட்டான். அவன் என்ன பண்ணுவான்னா, ஒரு பேட்ச் ஃபஸ்ட்டு 5 சர்வர்ஸ், அடுத்த 5, இந்த மாதிரி ரோலிங் அப்டேட்டுன்ற ஃபேஷன்லாம் ஹி வில் பி ஒர்க்கிங். இதெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ்டான கான்செப்ட்ஸ். பட் நம்ம இப்போ தான் பிகினரில் இருக்கிறனால ரொம்ப இன்டெப்த்தாக நம்ம உள்ளே போக வேண்டாம். ஆட்டோ ஸ்கேலிங்னா என்ன அண்ட் லோட் பேலன்சிங்னா என்ன, அவங்க எதுக்காக எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்றதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாலே இட் ஷுட் பி மோர் தென் எனஃப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டில் த எண்ட். நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக லோட் பேலன்சர் அண்ட் ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதில் நிறைய விஷயம் நம்ம கற்றுருப்போங்க. ஸ்டிக்கி செஷன்ஸ்னால் என்ன, அண்ட் அதே மாதிரியே நமக்கு ஸ்கேலிங் பாலிசிஸு, டெர்மினேஷன் பாலிசிஸு, ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் எப்படி ஒர்க் ஆகுறாங்க, அண்ட் நமக்கு லான்ச் டெம்ப்ளேட்னா என்ன, லான்ச் கான்ஃபிகரேஷன்னா என்ன, அண்ட் நம்ம எப்படி ஒரு பாத் பேஸ்ட் ரவுட்டிங் நம்ம செட் பண்ணுறது, லோட் பேலன்சிங்கில் நமக்கு ரவுண்ட் ராபின் அல்காரிதம், இது மாதிரி நம்ம லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் நம்ம ஜாம் பேக்டாக நிறைய புது புது டேர்ம்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். ஸோ மை ரெக்கமெண்டேஷன் இஸ், நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் இந்த வீடியோவை மறுபடியும் முதல்லேருந்து பார்க்குறது இட்ஸ் எனக்கு யூஸ்ஃபுல் தான். ஏன்னா என்னோட வியூஸ் கவுண்ட் ஆகும் அண்ட் நம்பர் ஆஃப் வாட்ச் ஹவர்ஸுன்றது இன்க்ரீஸ் ஆகும். பட் நீங்கள் அது அகெயின் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஒரு 1 hour பார்த்துட்டீங்க அண்ட் பார்த்து முடிச்சோன்னா ஒரு 1 month ஆயிடுச்சு. திருப்பி இந்த வீடியோவில் என்ன நான் சொல்லிக் கொடுத்த அந்த டேர்ம்ஸ் எல்லாமே டெஃபினட்டாக ஒரு ஹியூமன் பீயிங்காக மறக்கும். அப்போ மை ரெக்கமெண்டேஷன் இஸ், இப்போ நம்ம AWS லேர்ன் பண்ணுறோமா, ஸோ ஒரு நியூ நோட்டோ இல்லை உங்களுக்கு டிஜிட்டல் நோட்ஸ் தான் நீங்கள் எடுப்பீங்க அப்படின்னாலும் கம்ப்ளீட்லி ஃபைன். ஸோ ஐ வாண்ட் யூ டு டேக் நோட்ஸ். மீனிங் நான் இப்போ ஒரு டாபிக் எடுக்கிறேன்னா அந்த நோட்ஸ் எடுங்க. லைக் என்ன ஹெட்டிங்கு, என்ன நான் டெக்னிக்கல் டேர்ம் நான் யூஸ் பண்ணுறேன், எங்கே போய் எதை கான்ஃபிகர் பண்ணுறேன்னு. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் இந்த வீடியோவை அகெயின் முதல்லேருந்து பார்க்குறதுக்கு பதில் வாட் யூ கேன் டூ இஸ், யூ கேன் ரிவ்யூ த நோட்ஸ். நீங்கள் என்ன எழுதியிருக்கீங்களோ அதை பார்த்தே நான் வீடியோவில் என்னென்னலாம் சொன்னேன்றது உங்களுக்கு ஞாபகம் வரும். பிகாஸ் தட்ஸ் த ஒன்லி வே ஹவு டு ஸ்டடி. பிகாஸ் நம்ம இன்னும் ஃப்யூச்சரில் நிறைய டாபிக்ஸ் நம்ம பார்க்க போகிறோங்க. பிகாஸ் ஐ ஹாவ் அ வெரி குட் பிளான்ஸ். ஏன்னா திஸ் த ஃபர்ஸ்ட் வீடியோ ஃபார் இயர் 2025 அண்ட் நானும் DevOps கம்ப்ளீட் பண்ணணும், AWS ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு மல்டி கிளவுட் Azure அண்ட் GCPயும் போடணும், அண்ட் இதுவே டேட்டா சயின்ஸும் நான் இன்க்ளூட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹேவ் அ லாட் ஆஃப் பிளான்ஸ் இன் மைண்ட். ஸோ அந்த கோல்ஸ் எல்லாமே நான் அச்சீவ் பண்ணணுன்றதுக்காக ஐ ஹாவ் அ ரோட் மேப். இப்போ நீங்களுமே உங்களோட பர்சனலாக யூ வாண்ட் டு பி இன் அ பெட்டர் பொசிஷன், அதுக்காக தான் நீங்கள் எல்லாருமே எப்படியும் யூ ஆர் லேர்னிங் சம்திங் நியூ. அப்போது இஃப் யூ டூ தட் ப்ராப்பர்லி, ஒரு நோட்ஸ் எடுத்து நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ இன் த லாங்கர் ரன். ஸோ நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்துருப்போம். சப்போஸ் உங்களுக்கு என்னை மீட் பண்ணி பேசணும் இல்லை என்னை காண்டாக்ட் பண்ணணுனாலும் ஐ ஹவ் கிவன் மை நம்பர் பிலோ இன் த டிஸ்கிரிப்ஷன். யூ கேன் ஆல்வேஸ் ரீச் அவுட் டு மீ. ஆர் நீங்கள் நேர்லையும் கிரீன்ஸ் டெக்னாலஜிஸ் பெரும்பாக்கம் பிரான்ச் நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலே இன் சென்னை நியர்பை ஷோலிங்கநல்லூர் நீங்கள் டேரெக்டாக என்னை வந்து மீட் பண்ணி கூட உங்கள் கரியரை நீங்கள் ஐடிக்கு எப்படி ஸ்விட்ச் பண்ணுறது, இல்லை ஒரு ஆல்ரெடி ஒரு ஐடி ரோல்லேருந்து க்ளவுட் அண்ட் டெவாப்ஸ் ரோலுக்கு எப்படி ஸ்விட்ச் பண்ணுறது, இது எல்லாத்துக்குமே ஐ வில் கிவ் யூ ஃப்ரீ கன்சல்டேஷன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் and I'll catch you on the next video.